ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரியாக்டில் ஏபிஐ கன்செப்ஷன் டியூட்டோரியல். ஓகேவா? ஸோ இந்த ஏபிஐ கன்செப்ஷன் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் கற்றுக்கிட்ட எல்லா டாப்பிக்கோட இதுதான் முக்கியம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வர்லேருந்து நமக்கு டேட்டா வரும். ஓகேவா? ஒரு 1000 எம்ப்ளாயி டேட்டாஸோ இல்லை ஒரு 1000 கார்ட்ஸ் டேட்டாவோ, ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மொபைல் ஆப்பை நீங்கள் ஒரு மொபைல் சேல் பண்ணுறீங்க, வாங்குறீங்க, விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1000 மொபைல்ஸ் இருக்கும், 10,000 மொபைல்ஸ் இருக்கும், எவ்வளோ மாடல்ஸ் இருக்கும், தென் எவ்வளோ டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும், எவ்வளோ இமேஜஸ் இருக்கும். இதை ஃபுல் டேட்டாவுமே நமக்கு டேட்டா பேஸ்லேருந்து கிடைக்கும். ஆனால் அது கிடைச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் யூஆர்எல்லாம் கிடைக்கும் அது. ஓகேவா? அதை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி பெரிய டேபிளாவோ இல்லை நிறைய கார்ட்ஸாவோ அமேசான் மாதிரி எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்றத இன்றைக்கி நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஓகேவா? இங்கே ஹெச்டிடிபி அப்படின்றது இருக்குது. ஓகேவா? ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். நான் ஆல்ரெடி இதை சொல்லியிருக்கேன். இதில் 4 மெத்தட்ஸ் இருக்குது. கெட்டு, போஸ்ட்டு, புட்டு, டெலிட். இதான் மேஜர் மெத்தட்ஸ். ஓகே, இங்கே கெட்டுனா என்ன அப்படின்னா ஒரு சர்வர்லேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வர்றது. போஸ்ட்னா ஒரு சர்வருக்கு டேட்டாவை நம்ம கொடுக்குறது. ஓகே, புட்டுனா ஒரு சர்வர்லேருந்து டேட்டாவை வாங்கி அதை லிட்டில் பிட்டாக எடிட் பண்ணி இல்லை எடிட் பண்ணாமலோ அப்படியே கொடுக்குறது. தென் டெலிட்னா அந்த டேட்டாவை அந்த சர்வர்லேருந்து டெலிட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இதுதான் க்ரட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கிரியேட், ரீட், அப்டேட், டெலிட். இதில் ஒரு பாகத்தை ஃபஸ்ட் ஆஃப் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா கெட் அண்ட் போஸ்ட். ஓகேவா? தென் ஏபிஐ கன்செப்ஷன் என்ன, நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன்னா டேரெக்டாக ரியாக்ட் ஆப்பை க்ரியேட் பண்ணி உள்ளே போயிட்டு கோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ வாட் இஸ் ஏபிஐ கன்செப்ஷன் இன் ரியாக்ட்? ஏபிஐ கன்செப்ஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் ரெக்வஸ்ட் டு எக்ஸ்டர்னல் ஏபிஐஸ். ஸோ எக்ஸ்டர்னல் ஏபிஐஸ்னும் போது வெளியில் ஒரு சர்வரில் இருந்தோ இல்லை தேர்ட் பார்ட்டி சர்வரில் இருந்தோ இல்லை ஓன் சர்வரில் இருந்தோ நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ டேட்டாவை எடுத்துகிட்டு வர முடியும். ஓகே, வாட் எவர் த டேட்டா. ஓகே, தென் ஃப்ரம் யுவர் ரியாக்ட் அப்ளிகேஷன். நம்ம ரியாக்ட் அப்ளிகேஷன் வந்து எக்ஸ்டர்னல் ஏபிஐஸில் வந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வருவோம். ஓகேவா? டு பர்ஃபார்ம் அ data fetch operation. Okay, API provide data from external source such as server or database, and React application can interact with them using HTTP request. ஓகேவா? அப்போ HTTP request மூலயமா ஒரு சர்வர் கூட நம்ம என்ன பண்ண முடியும்? கம்யூனிகேட் பண்ண முடியும். கம்யூனிகேட் பண்ணி நம்ம டேட்டாவை வாங்குறதும் கொடுக்குறதும் நம்ம வச்சுக்க முடியும். ஓகேவா? தென் அதை தான் இந்த ஏபிஐ கன்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏபிஐ ஸ்டாண்ட் ஃபார் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஓகே, தென் ஹவு டு ஃபெச் டேட்டா ஃப்ரம் ஏபிஐ. ஸோ ஒரு ஏபிஐ, அதாவது ஒரு சர்வர்லேருந்து எப்படி டேட்டா ஃபெச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஈஸி. ரியாக்டில் பில்ட்-இன் ஃபெச் ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா? அது மூலயமா நம்ம பண்ணலாம். இல்லை தேர்ட் பார்ட்டி லைப்ரரி கால்டு ஆக்சியோஸ். ஓகே, அது மூலயமாவும் நம்மளால் பண்ண முடியும். ஓகேவா? தென் த ஃபெச் ஃபங்க்ஷன் இஸ் அசிங்கர்னஸ் அண்ட் ரிட்டர்ன் ப்ராமிஸ். ஓகேவா? தென் இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு சர்வர் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோன்னா அது ஒரு 1000 ஆஃப் எம்ப்ளாயி டேட்டா வரலாம், வராமலும் போகலாம், சர்வர் கிராஷ் ஆகலாம், சர்வர் டவுன் ஆகலாம். இட்ஸ் ப்ராமிஸ் கண்டிப்பாக. ஓகேவா? டேட்டா வந்திருக்கா இல்லையான்ற அந்த ப்ராமிஸ் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். அசிங்கர்னஸ் ஆப்ரேஷன், அசிங்க் அண்ட் அவைட், நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் பார்த்தோம் இல்லையா, அதையுமே ஹேண்டில் பண்ணி அங்கே ஒரே ஒரு டாக் இமேஜ் யூஆர்எல்லேருந்து கெட் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ மல்டிபிள் டேட்டாவை கெட் பண்ண போகிறோம். ஓகேவா? சரிம்மா, டேரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட என்னென்னா ஒரு சர்வர்லேருந்து இந்த மாதிரி மல்டிபிள் டேட்டாவை கெட் பண்ணி டேபிளில் நமக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம இதை தான் இப்போ பண்ண போகிறோம். சர்வர்ன்றது எப்படின்னா ஜஸ்ட் ஒரு யூஆர்எல் தான் இருக்கும். ஓகே, இதுதான் அந்த யூஆர்எல். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த யூஆர்எல் நான் போகிறேன். ஜஸ்ட்டு எனக்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த டேட்டா நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் பார்க்கணுனாலே ஜேசன் வியூவர் அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஜேசன் வியூவர் அப்படி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட வரும் க்ரோம் எக்ஸ்டென்ஷன். ஓகே, தென் இது கிளிக் பண்ணுங்கள். உள்ளே போனதுக்கப்புறம் இது ஆட் டு க்ரோம் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? நான் ஆல்ரெடி கொடுத்து வச்சுருக்கேன், அதனால் எனக்கு தேவையில்லை. ஓகே, தென் ஒன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி டேட்டாஸை உங்களால் பார்க்க முடியும். ஓகேவா? அதாவது இந்த டேட்டா பேஸில் இந்த டேட்டா எப்போ க்ரியேட் ஆகிருக்கு, நேம், அவத்தார், இமெயில், ஃபோன் அண்ட் ஐடி. இது நீங்கள் கண்ட்ரோல் அழுத்தி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அவத்தார் டேரெக்டாக ஓப்பன் ஆகும். ஓகேவா? தென் இவ்வளோ டேட்டா இருக்குது. ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி இந்த டேட்டாஸ் எல்லாம் எப்படி ஒரு டம்மியாக க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை சொல்லணும் கண்டிப்பாக. ஸோ நம்ம ஏபிஐ ப்ராசஸ் போக முன்னாடி அந்த டேட்டாலாம் எப்படி க்ரியேட் ஆகுதுன்றது சர்வரில் ஒரு டேட்டா க்ரியேஷன் நம்ம ஒரு யூசர்கிட்ட தான் வாங்குவோம் ஃபார்மில். ஓகேவா? இங்கே பாருங்கள், இது கெட்டு, இது போஸ்ட்னும் போது ஒரு யூசர் லாகின் பண்ணுறதுக்காக ஒரு டேட்டாவை நம்ம கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சாம்பிளாக ஒரு நேம் சொல்லுங்கள். தமிழ் கோட் அகாடமி நானே எடுத்துக்கிறேன். ஒரு யூஆர்எல், ஸோ நம்மளோட யூஆர்எல் தான். ஸோ தமிழ் கோட் அகாடமி, தென் ஃபோன் நம்பர், ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து ஆட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இங்கே பார்த்தீங்களா? ஸோ 13ஆவதாக கடைசியாக எனக்கு ஒரு ஐடி ஆட் ஆகிருக்கு. இது எங்கே ப்ரோ ஆட் ஆகிருக்கும் அப்படின்னா, ஸோ அதுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்குது. ஓகேவா? சர்வரில் அங்கே தான் ஆட் ஆகிருக்கு. ஓகேவா? டேட்டா பேஸில் இப்போ மாக் ஏபிஐ நம்ம இப்போ சர்வர் க்ரியேட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நோட்.js தெரியாதுன்றதால இப்போ டேரெக்டாக மாக் ஏபிஐன்னு இருக்கும். இது நமக்கு என்ன பண்ணுன்னா
நம்ம டேட்டாவை க்ரியேட் பண்ண முடியும் இந்த இடத்துக்கிட்ட. ஓகேவா, இட்ஸ் சர்வ் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் டெஸ்டிங் பர்பஸ்க்காக, லேர்னிங் பர்பஸ்க்காக இதை க்ரியேட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் நான் கூகுள் லாகின் பண்ணேன், உள்ளே எதுவுமே இல்லை. இங்கே ப்ளஸ்ன்னு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் என்ன நேம் அப்படின்னு கேட்குது. ஜஸ்ட் நான் என்ன கொடுத்துக்கிறேன், இந்த இடத்துக்கிட்ட FAMPLE சாம்பிள் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கேப்ஸ் வேண்டாம், FAMPLE சாம்பிள். ஓகே, எக்ஸாம்பிள் ப்ரிஃபிக்ஸ் வந்து தேவையில்ல. ஓகே, சாம்பிள் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா இது ஃப்ரீ தான் என்டையர்லி. ஓகே, தென் உள்ளே நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சர்வரோட URL கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, தென் இந்த URLல உங்களுக்கு நியூ ரிசோர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரியான ரிசோர்ஸ் வேணும். இந்த இடத்துல நிறைய ஃபேக்கர் JS இருக்கும். ஓகே, ஸோ எப்படின்னு நான் சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த இடத்துக்கிட்ட எக்ஸாம்பிளில் டேட்டா அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் ஜஸ்ட்டு க்ரியேட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே இந்த இடத்துக்கிட்ட வந்து நான் ஒரு 3 டேட்டா அப்படின்னு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இந்த டேட்டான்னு இருக்கு இல்லையா, இதை கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி நான் அதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஒரு URL ஓப்பன் ஆகும். இதான் நமக்கு இப்போ சர்வர். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட பை த டிஃபால்ட் ஒரு 3 டேட்டா இருக்குது பார்த்தீங்களா. அதுவே ஒரு ஐடி க்ரியேட் பண்ணி யூனிக்யூ ஐடி, தென் அதில் நேம் அண்ட் அவதார் இருக்குது. ஓகேவா, ஸோ இது வந்து 3 ப்ரொஃபைல் பிக். ஓகேவா, டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி அவங்க டேட்டா பேஸில் லேக்ஸ் ஆஃப் டேட்டா வச்சுருப்பாங்க. இட்ஸ் அ ஃபேக் டேட்டா. அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், லேர்னிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்கிட்ட வந்து நீங்கள் அப் டு 100 டேட்டா வரைக்கும் கொடுக்க முடியும். நீங்கள் 100 டேட்டான்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா லிட்ரலி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டேட்டா உங்களுக்கு ரைட் நவ் ஜஸ்ட் அவைலபிளாக இருக்கும். ஓகேவா, அதை எடுத்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா, இது மட்டும் இல்லை, அந்த டேட்டாவில் நீங்கள் ஜஸ்ட் உள்ளே போகிறீங்க, எடிட் ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன டேட்டா ஃபேக்காக வேணுமோ அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்கிட்ட பாருங்களேன், ஃபோன். ஸோ ஃபீல்டு ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும், faker.js சூஸ் பண்ணிக்கணும், random.word அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன வேணும், ஃபோனா, PHONE ஃபோன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபோன் நம்பர் அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகே, கொடுத்துட்டு ஜஸ்ட் அப்டேட் அப்படின்னு கொடுத்துட்டேன். இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு இந்த இடத்துல ஃபோன் இல்லை எந்த ஒரு டேட்டாக்கும். நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, ஃபோனுன்றது எல்லா டேட்டாக்கும் பாருங்கள், ஒரே ஃபோன் நம்பரில் டிஃப்ரெண்ட் ஃபோன் நம்பர் ஆட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. 100 பேருக்குமே டிஃப்ரெண்ட் ஃபோன் நம்பர் ஆட் ஆகிருக்கு. ஸோ இது எப்படின்னா இதுதான் சர்வர். ஓகே, இந்த மாதிரி நம்ம சர்வரில் டேட்டா பேஸில் நிறைய சேவ் பண்ணுவோம். உங்களோட டேட்டாவும் இப்படி தான் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, இதெல்லாம் நம்ம சர்வர் கற்றுக்க சொல்ல உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போதைக்கு நம்ம API கன்செப்ஷன்றதால பேசிக்காக உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா, லிட்டில் பிட் ஜூம் பண்ணிக்கிறேன். உள்ளே வந்தீங்கன்னா எடிட் ஆப்ஷனில் உங்களால் என்ன பண்ண முடியும், இங்கே நிறைய எடிட் பண்ண முடியும். இஃப் யூ வாண்ட் டு கிவ் அ ஃபோன், இமெயில், இமெயில், தென் இந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் கொடுத்தீங்கன்னா இன்டர்நெட் இமெயில். ஸோ அப்டேட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ண சொல்ல அந்த 100 பேருக்குமே 100 டிஃப்ரெண்ட் இமெயில் என்ன ஆயிருக்கும், அப்டேட் ஆகிருக்கும். ஓகேவா, என் இவ்வளோ தான் டியூட். இப்போ இந்த இடத்துல 100 எம்ப்ளாயோட டேட்டா இருக்குது ரைட் தேர். ஓகே, இது எப்படி ப்ரோ நான் ஃப்ரண்ட் எண்டில் எடுத்து ஒரு டேபிள்லையோ இல்லை ஒரு கார்ட்ஸ்லையோ எப்படி ப்ரோ ஷோ பண்ணுறது, இட்ஸ் ஈஸி. ஓகே, லெட்ஸ் டூ இட். ஓகே, ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு ரியாக்ட் அப்ளிகேஷன் தேவை. ஓகேவா, ரியாக்ட் அப்ளிகேஷனில் ரியாக்ட் பேசிக்ஸ் தேவை. ஃபஸ்ட்டு 10 கான்செப்ட் கண்டிப்பாக தேவை. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரியாக்ட் அப்ளிகேஷனுக்கு போக போகிறோம். ஆல்ரெடி நேற்றுல நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ரியாக்ட் டுட்டோரியலில் ரியாக்ட் அப்ளிகேஷன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோம். பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்டர் அப்படின்றது. ஓகேவா, இதில் ஒரு 3 பேஜ் க்ரியேட் பண்ணி இது எப்படிலாம் க்ரியேட் பண்ணுறது தென் அதெல்லாம் சொல்லியிருந்தோம். ஓகே, தென் அபவுட் கான்டாக்ட் அப்படின்றத இந்த ரியாக்டை நான் ஜஸ்ட் அப்ளிகேஷனை ரன் பண்ண போகிறேன். ஸோ உள்ள npm ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ரியாக்ட் அப்ளிகேஷன் ரன் ஆகிடும். ஓகே, ஸோ npm இன்ஸ்டால். நேற்று ஸ்கிரிப்ட் ஃபைல் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டோம், நோட் மாடல்ஸ் ஃபைலில் ஃபோல்டரை டெலீட் பண்ணிட்டேன். அதனால் இப்போ திரும்பியும் ரீஇன்ஸ்டால் பண்ணணும். இட்ஸ் டேக் சம் டைம். ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி npm இன்ஸ்டால் கமாண்ட் எதுக்காகனா இந்த பேக்கேஜ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் npm ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு ஸ்டார்ட் அ ரியாக்ட் ஃபார் அஸ். ஓகே, தென் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரியாக்ட் நேற்று நம்ம பார்த்துருப்போம் இதை. ஓகேவா, ஸோ இந்த ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஹோமில் ஜஸ்ட்டு நமக்கு இதெல்லாம் தேவையில்ல. ஓகே, கான்டாக்டில் ஒரு ஃபார்ம்லாம் வச்சுருப்போம் நம்ம, அதுவும் தேவையில்ல. ஓகே, தென் அபவுட்டில் இதையுமே நான் டம்மி பண்ணிக்கிறேன். இப்போ ஹோம் வந்தால் ஹோம், அபவுட் வந்தால் அபவுட், கான்டாக்ட் வந்தால் கான்டாக்ட். இது எப்படி பண்ணுறது தான் நேற்று சொல்லி கொடுத்து. ஓகேவா, தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா
ஹோம் பேஜ் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகே, இந்த ஹோம் பேஜில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு டேபிளை க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு thousands ஆஃப் டேட்டாவை நம்ம என்ன பண்ண போகிறோம், இல்லை ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டேட்டா, டென்ஸ் ஆஃப் எவ்வளோ டேட்டா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு டேபிளில் இந்த இடத்துக்கிட்ட காமிக்க போகிறோம். ஓகேவா, இதுக்கு என்ன ப்ரோ பண்ண போகிறோம்? ஸோ கோட் அப்படின்னும் போது இட்ஸ் கம்மி தான். ஓகே, ஆனால் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் எப்படி பண்ணுறது அப்படின்றது. ஓகேவா, ஸோ எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள். ஜஸ்ட் சிம்பிள், இந்த இடத்துக்கிட்ட எனக்கு டேபிள் வேணும். அப்போ இது ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். நேற்று அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்ற ப்ரொசீஜரையும் நான் சொன்னேன். இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். இட்ஸ் டேக் ஒன்லி அ ஃபியூ செகண்ட்ஸ். ஓகே, அவ்வளோதான். npm install react bootstrap react. ஓகே, ஸோ react bootstrap நம்ம இப்போ போயிடலாம். நம்ம react bootstrap போயிருக்கோம். ஓகே, bootstrap போயிட்டு கெட்டிங் ஸ்டார்டரில் இது எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுற ப்ரொசீஜர் எல்லாமே நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் அவ்வளோதான் அவங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணால் நேற்று சொல்லி கொடுத்துருக்கேன். இல்லைனா அந்த வீடியோ போய் பாருங்கள். 1 hour வீடியோ என்டையர் ரவுட். ஓகே, ரியாக்ட் ரவுட் அண்ட் bootstrap இன்ஸ்டாலேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, தென் டேரெக்டாக இப்போ நான் காம்போனன்ட்ஸ் போய்க்கிறேன். காம்போனன்ட்ஸ் போய்ட்டு அந்த இடத்துக்கிட்ட கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி டேபிள்ஸ் வேணுன்றதை நீங்கள் டேரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். இதை டேரெக்டாக காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் ஹோமில் தான் எனக்கு வேலை, மற்ற பேஜஸ்லாம் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, தென் ஹோமில் Ctrl+Alt+V. ஸோ நீங்கள் இது கொடுத்த உடனே உங்கள் ரியாக்ட் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் போன உடனே ஒரு டேபிள் உங்களுக்கு இங்கே வந்திருக்கும். ஓகேவா, இந்த டேபிளில் எனக்கு இந்த மாதிரி 3 டேட்டா இருக்குது பாடியில். இது எனக்கு ஒரு டேட்டாவே எனஃப். ஓகே, தென் இவ்வளோ தான் டியூ டேபிள். ஸோ ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் டேபிள் நம்ம கொடுத்துருக்கோம். இது எப்படி ப்ரோ நம்ம இந்த டேட்டாவை வர வைக்கிறது? இது ஒரு சர்வர் சொல்லிட்டீங்க, இது ஒரு 100 டேட்டா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஓகேவா, எப்படி டியூட் வர வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிம்பிள். ஒன்றுமே இல்லை, இங்கே ஒரு URL இருக்கு இல்லையா, இந்த டேட்டா URL, இதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிக்கிட்டால் இப்போ இந்த டேட்டா இங்கே வரும். ஓகேவா, அதை எடுத்துகிட்டு 100 டேபிளில் காமிக்கிறது எப்படி? இதுதான் கெட் ரெக்வஸ்ட். சர்வர்லேருந்து கெட் ரெக்வஸ்ட்னு சொல்லுவோம். இதுக்கு நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி API யூஸ் பண்ணலாம். ஓகே, ஆக்சியோஸ் அப்படின்றது. அப்படி இல்லைனா நீங்கள் ஃபெட்ச்ன்றது பை த டிஃபால்ட் இருக்கும். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட ஃபெட்ச் இருக்கும். ஓகேவா, பை த டிஃபால்ட். இதுவும் ஈஸி தான். ஆனால் ஆக்சியோஸ் இதோட ஈஸியாக இருக்கும். ஓகேவா, நான் அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா, எப்படின்றத பார்க்கலாம். ஆக்சியோஸ்ன்றது இட்ஸ் தேர்ட் பார்ட்டி டிபெண்டன்சின்றதால நம்ம பை த டிஃபால்ட் இங்கே இருக்காது. ஓகேவா, ஆனால் ஃபெட்ச்ன்றது பை த டிஃபால்ட்ன்றதால இங்கே இருக்கும். அதனால் நம்ம ஆக்சியோஸை இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, அதுக்கு என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னா ஆக்சியோஸ் npm. ஓகே, AXIOS npm. ஆக்சியோஸ் npm கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட வந்துடும். இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, தென் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது ஃபுல் ப்ரொசீஜர் வித் கோடோட கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்றதால ஜஸ்ட் இது இன்ஸ்டாலேஷன் கமெண்டை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ண சொல்ல இந்த இடத்துக்கிட்ட ஆக்சியோஸ் என்ற ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிடும். இது இன்ஸ்டால் ஆச்சுன்னா எங்கே இன்ஸ்டால் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நோடு மாடல்ஸில் ஆக்சியோஸ் அப்படின்ற இடத்துல இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஓகே, இன்ஸ்டால் ஆகிருக்கா? ஸோ இதுக்கு முன்னாடி இது இருந்திருக்காது. ஓகே, 1000 லைன் கோடாக இருக்கலாம், இல்லை 20,000 லைன் கோடாக இருக்கலாம். ஓகேவா, ஸோ அவங்க அதை அடிச்சு வச்சுருக்காங்க. ஓகேவா, தென் இதுதான் பேக்கேஜ். இப்படி தான் நம்ம பேக்கேஜ் யூஸ் பண்ணுவோம். டேரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹோம் பேஜ் அப்படின்னு வந்துடுறோம். மற்ற எதுவும் தேவையில்லை நமக்கு. ஓகே, தென் நான் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஆக்சியோஸ் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, IMPORT எதை நமக்கு தேவையோ அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். AXIOS ஆக்சியோஸ். ஓகே, நீங்கள் அதுவே எடுத்து கொடுக்கும். VS கோட் ஆக்சியோஸ்ன்னு டைப் பண்ண சொல்ல என்டர் எடுத்திங்கன்னா அதுவே வந்துடும். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட ரிட்டனுக்கு மேலே இந்த இடத்துல ஒரு கேப்பு. ஓகே, இந்த இடத்துக்கிட்ட தான் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் பியூராக கோடு எழுதுவோம். நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல தான் ஜாவா ஸ்கிரிப்ட் பியூராக கோடு எழுதுவோம். நான் லிட்டில் பிட் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கோடு உங்களுக்கு நல்லா விஷுவலாக தெரியும். ஓகேவா, தென் நான் ரியாக்டுக்கும் போயிருக்கேன். இது நமக்கு தேவையில்லதுக்கப்புறம் தென் இப்போ இங்கே ஒரு URL இருக்குது. இந்த URL காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு இங்கேருந்து நான் டேட்டாவை எடுத்துகிட்டு வரணும் ப்ரோ. ஓகேவா, இது எப்படி எடுத்துகிட்டு வரன்றதுக்கான டாக்குமெண்டேஷனுமே இங்கே கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக. ஓகேவா, இங்கே டாக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் குயிக் ஸ்டார்ட் கைடுன்னு இருக்கும். இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபெட்சில் கொடுத்துருப்பாங்க. நான் ஆக்சியோஸில் சொல்லித்தரேன். ஃபெட்ச் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் அது. ஓகேவா, பை த டிஃபால்ட்டு நம்ம ஆக்சியோஸ்ன்றது நம்ம தேர்ட் பார்ட்டி, ஆனால் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஓகேவா, இந்த இடத்துல இதை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது. தென் அதே மாதிரி ஒரு புதுசாக ஒரு டாஸ்க்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு இதுதான் கோட். ஸோ அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணுறது டெலீட் பண்ணுறதுக்கு இதுதான் கோட். ஸோ நாளைக்கு இது ரெண்டுத்தையும் பார்ப்போம். ஓகேவா, தென் இப்போதைக்கு இது ரெண்டுத்தையும் பார்த்துடலாம். இந்த கோடை எப்படி ப்ரோ அடிக்கிறது, இதில் எரர் ஹேண்டலிங் எப்படி பண்ணுறது, தென் அது மட்டும் இல்லாமல் எரர் ஹேண்டலிங் தாண்டி அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து எப்படி டேபிளில் ஷோ பண்ணுறது, லிஸ்ட்டில் எப்படி ஷோ பண்ணுறது, கார்ட்ஸில் எப்படி ஷோ பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா, சிம்பிள். நம்ம என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட கான்ஸ்ட் ஓகே கெட் டேட்டா அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா,
ஸோ கெட் டேட்டான்ற ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஏரோ ஃபங்க்ஷன். ஓகே, இதுதான் அந்த ஏரோ ஃபங்க்ஷன். இதுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கோடை எழுத போகிறோம். அதாவது இந்த சர்வர்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வரதுக்கான கோடை எழுத போகிறோம். ஓகேவா, குயிக் ஸ்டார்ட் கைட்லையும் இங்கே தான் இருக்கும். இங்கே ஃபெச் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம ஆக்சியோஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ ஆக்சியோஸ் வச்சு எப்படி ப்ரூவ் பண்ணுறது இதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிம்பிள். டேரெக்டாக நான் பண்ணியே காமிக்கிறேன். ஓகேவா, பிஃபோர் தட் நான் ஒரு கன்சோல் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அந்த இடத்துக்கிட்ட. ஓகே, ஓகே டியூ. ஸோ அந்த இடத்துல கன்சோலில் போயிட்டு பார்க்க சொல்ல பை த டிஃபால்ட் இங்கே எதுவுமே இல்லை. ஓகேவா, இப்போ நமக்கு அந்த ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டேட்டா நமக்கு இங்கே கிடைக்கும். எப்படின்னு பாருங்கள். பிஃபோர் தட் இது அசிங்கர்னஸ் ஃபங்க்ஷனாக நம்ம மேக் பண்ணிக்கலாம். ASYNC அசிங்கர்னஸ். அப்போ தான் எவ்வளோ டேட்டா வந்தாலும் அந்த டேட்டா வர வரைக்கும் எனக்கு வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ப்ராமிஸை ஹேண்டில் பண்ணும் இல்லையா, அசிங்க். அதுக்கப்புறம் AWAIT, அது எங்கே நடக்கணும் வெயிட் பண்ணுறது. ஸோ நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்குறோம், HTTP ரெக்வஸ்ட் இந்த இடத்துக்கு தான் நடக்கணும். அதனால் இந்த இடத்துக்கிட்ட வெயிட் எதுக்காக வெயிட் பண்ண போகிறேன். AXIOS ஆக்சியோஸ் டாட் என்ன மெத்தட் கெட்டா போஸ்டா புட்டா டெலிட்டா அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கணும். ஓகேவா, இதுதான் சின்டாக்ஸ். ஃபஸ்ட்டு இதுதான் சின்டாக்ஸ், இதுதான் பேசிக். அதுக்கப்புறம் ஒருவேளை நீங்கள் கெட்டுன்னும் போது ஒரு URL கொடுக்குறீங்க. ஓகே, ஒரு URL இந்த இடத்துக்கிட்ட தான் URL இருக்கும். ஓகே, நீங்கள் டேரெக்டாக நீங்கள் இந்த URL இப்படி பேஸ்ட் பண்ணாலும் எனக்கு ஓகே தான். ஓகேவா, இல்லை ப்ரோ அப்படின்னா சிம்பிள், இந்த இடத்துக்கிட்ட const URL அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம், const URL. ஓகே, இல்லை கேப்ஸில் கூட கொடுத்துக்கலாம். URL ஈக்குவல் டு ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் உங்களோட சர்வரோட URL நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஓகேவா, கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கெட் இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த URL உள்ளே போட்டுக்கலாம். ஓகேவா, இப்படி கொடுத்தாலும் எனக்கு ஒன்று தான். ஓகேவா, இப்போ சின்டாக்ஸ் வைஸாக .then தென். ஓகேவா, ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் ஃபெச் எடுக்க சொல்ல நான் சொல்லியிருக்கேன். ஸோ தென் என்ன பண்ணும், கேட்ச் என்ன பண்ணும் அப்படின்றது CATCH கேட்ச். ஓகேவா, இப்போ இந்த URL கெட் பண்ணுறோம், இதுதான் சின்டாக்ஸே. நல்லா பாருங்கள், அசிங்கர்னஸ் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஸோ எனக்கு எல்லா டேட்டாவும் வரணும். ஓகேவா, வர வரைக்கும் எனக்கு வெயிட் பண்ணணும். ஓகேவா, லோடிங் என்டையர் டேட்டா. ஸோ இந்த இடத்துக்கிட்ட அவைட் என்ன பண்ணுன்னா, இட்ஸ் அ ப்ராமிஸ் தட் இஸ் யூஸ்டு டு ப்ராமிஸ் என்னம்மா, ப்ராமிஸ் இஸ் அன் ஆப்ஜெக்ட் தட் மேக் அ ஈவென்ச்சுவல் கம்ப்ளீஷன் ஆர் ஃபெயிலியர் இல்லையா. தென் இந்த இடத்துக்கிட்ட இந்த URL இருந்து எனக்கு டேட்டா வருது வரல, அந்த டேட்டா வந்தால் அது தென்னில் போகும், டேட்டா வரலன்னா எனக்கு கேட்சில் போகும். ஓகேவா, தென் அதனால் தென்னுக்குள்ளே நான் ஒரு ஏரோ ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, தென் க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே log res, ரெஸ்ட்னா ரிசோர்ஸ்னு அர்த்தம். ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட தென்னில் எனக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த URL என்ன டேட்டா வந்துச்சோ அதை தான் இங்கே கிடைக்கும். ஓகேவா, அதை எடுத்து நான் கன்சோல் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ நான் கன்சோல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கேட்சில் திரும்பியும் நான் இது கண்ட்ரோல் எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல கேட்சில் அகெயின் அனதர் ஏரோ ஃபங்க்ஷன் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி ஒரு ஏரோ ஃபங்க்ஷன். பட் இந்த வாட்டி நமக்கு ரெஸ் கிடையாது, அதுக்கு பதிலாக என்னதுன்னா எரர். ஓகே, கண்ட்ரோல் D ERR நீங்கள் ஃபுல்லாகவும் டைப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்கிட்ட ரெஸ்பான்ஸ்னு ஃபுல்லாகவும் டைப் பண்ணிக்கலாம். அதாவது இந்த சர்வர்லேருந்து கிடச்சா எனக்கு ரெஸ்பான்ஸ், அதை நான் ரெஸ்பான்ஸ்ன்றதை ரெஸ்ன்னு மாற்றிருக்கேன். இது எரர்னு நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணிக்கலாம், நம்ம கொடுக்குறது தானே பராமீட்டருக்கு பேர். ஓகேவா, தென் அவ்வளோதான். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா எனக்கு கன்சோலில் டேட்டா வரல நீங்கள் கேட்பீங்க, இந்த ஃபங்க்ஷன் கால் ஆயிருக்கா, இல்லை. ஓகேவா, இங்கே தான் நம்மளுக்கு ஸ்டேட்டே உள்ளே வருது. ஸோ ஸ்டேட் எப்படி உள்ளே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கிட்ட இப்போ எனக்கு வந்திருக்க 100 டேட்டாவும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்டேட் வேணும். அதனால் யூஸ் ஸ்டேட் ஹூக் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, USERS யூசர்ஸ் செட் யூசர்ஸ் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், க்ரியேட் பண்ணியிருக்கேன் டேட்டாவை. இந்த இடத்துக்கிட்ட பை த டிஃபால்ட் எம்டி அரே. ஓகே, இந்த அரே ஆஃப் டேட்டாவை தான் நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போ யூஸ் ஸ்டேட்னா என்ன சொல்லவே இல்லை அப்படின்னு எனக்கு ஒரு எரர் அடிக்குது. இது எப்படி ப்ரோ, எங்கே ப்ரோ சொல்கிறது அப்படின்னா, மேலே இம்போர்ட்டில் IMPORT ஓகே, இம்போர்ட் ரியாக்ட் அப்புறம் கமா போட்டு இந்த இடத்துக்கிட்ட யூஸ் ஸ்டேட். ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட USC எஃபெக்ட். ஓகே, அவ்வளோதாம்மா. இப்போ யூஸ் ஸ்டேட் எரர் உங்களுக்கு வராது, நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணாலும் அந்த எரர்
போயிடும். ஓகேவா? தென் இப்போ யூசர்ன்றது இட்ஸ் அன் எம்டி அரே, நம்ம இனிஷியலைஸ் பண்ண எம்டி அரே. ஓகேவா? செட் யூசர் இஸ் அ ஃபங்க்ஷன் தட் இஸ் யூஸ்டு டு அப்டேட் யூசர் வேரியபிள். ஓகேவா? இது நமக்கு தெரிஞ்ச கதை தான். இந்த கெட்ன்றது இட்ஸ் அ ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் இந்த பேஜுக்கு வர சொல்ல கால் ஆகணும் ஒரு வாட்டி. இதுக்கு நம்ம சைடு எஃபெக்டை யூஸ் பண்ணணும். என்ன சைடு எஃபெக்ட் யூஸ் பண்ணலாம்? யூஸ் எஃபெக்ட். ஓகேவா? யூஸ் எஃபெக்ட் ஹூக் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் க்ளீனப் ஃபங்க்ஷன்லாம் தேவையில்ல. ஜஸ்ட் இந்த இடத்துக்கிட்ட இந்த கெட் டேட்டான்றதை இதான் ஃபங்க்ஷன் இல்லையா, அந்த ஃபங்க்ஷனை ஒரு வாட்டி உள்ளே கால் பண்ணிட்டா போதும். இப்போ எப்போல்லாம் நான் அந்த பேஜுக்கு ஒரு வாட்டி வரணும் அப்போ எனக்கு என்ன ஆகும்னா இந்த ஃபங்க்ஷன் எனக்கு லோட் ஆகும். கரெக்டாக? இந்த ஃபங்க்ஷன் எனக்கு லோட் ஆச்சுன்னா ஸோ நாங்கள் எழுதியிருக்கேன் இல்லையா கோடு, இதுதான் என்ன பண்ண போகுதுன்னா ஒரு இந்த யூஆர்எல், அதாவது இந்த சர்வர் யூஆர்லேருந்து எனக்கு டேட்டாவை கெட் பண்ணோம். அங்கே டேட்டா வந்தால் கன்சோலில் எனக்கு என்டையர் ரெஸ்பான்ஸுமே சர்வரில் வந்திருக்க என்டையர் ரெஸ்பான்ஸுமே கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை ஒன்றும் நான் கூலாக சொல்லித்தரேன் நெட்வொர்க் டேப் வச்சு. ஓகேவா? ஜஸ்ட் இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ண சொல்ல பார்த்தீங்களா எனக்கு டேட்டா அப்படின்ற ஒரு யூஆர்எல் இருக்குது. ஓகேவா? தென் இந்த இடத்துக்கிட்ட நான் இன்னும் கொஞ்சம் இதை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக இது புரியும். ஓகேவா? தென் இந்த இடத்துக்கு நீங்கள் பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவில் பார்த்தீங்களா எனக்கு என்ன கிடச்சிருக்கு, கெட்டில் எனக்கு என்ன கிடச்சிருக்கு, அந்த 100 டேட்டாவும் கிடச்சிருக்கா, 0லேருந்து ஆரம்பிக்கும் அரே. ஓகேவா? இது எங்கேருந்து வருதுன்னா எனக்கு இங்கேருந்து வருது. ஓகே, இங்கே பார்த்தீங்களா ஒரு அரே 100 ஐட்டம்ஸ் இருக்குது. இதுதான் சர்வரில் இருக்கக்கூடிய டேட்டா. ஓகேவா? ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட்லேயும் எனக்கு 6 ஐட்டம்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி 100 என்ன இருக்குது டேட்டா இருக்குது இன்சைட் ஆப்ஜெக்ட் செப்பரேட்டட் பை காமா. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இந்த இடத்துக்கு கெட் பண்ணியிருப்போம். இந்த நெட்வொர்க் டேப்பில் உங்களால் பார்க்க முடியும் இன்ஸ்பெக்டில். ஓகேவா? இன்ஸ்பெக்டில் நீங்கள் பார்க்க சொல்ல ஹெடர் அப்படின்னு போனீங்கன்னா இங்கே பாருங்கள் HTTPS, இதான் நம்மளோட யூஆர்எல். பார்த்தீங்களா? இந்த யூஆர்எல் தான் நம்ம இங்கேயும் கொடுத்துருப்போம். ஓகேவா? தென் இந்த யூஆர்எலுக்கு கெட் அப்படின்ற மெத்தட், ரெக்வஸ்ட் மெத்தட் இந்த இடத்துல ஜென்ரலில் நீங்கள் பார்க்கலாம் என்ன ரெக்வஸ்ட் மெத்தடு. ஓகேவா? ஸ்டேட்டஸ் கோடு என்ன 200 அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல், டேட்டா கெட்டிங் சக்ஸஸ்ஃபுல்னு அர்த்தம். தென் ரிமோட் அட்ரஸ்ன்னும் போது நம்மளோட ஐபி அட்ரஸ், யார் அந்த அட்ரஸை எந்த அட்ரஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? உங்களோட பப்ளிக் ஐபி அட்ரஸ். தென் ஸ்ட்ரிக்ட் ஆர்ஜின் வென் கிராஸ் ஆர்ஜின்ன்றது என்ன அப்படின்றத நான் சொல்லித்தரேன் கார்ஸ் வர சொல்ல. ஸோ இதுவே இதுக்கு போகணுமானது. ஸோ எந்த இதெல்லாம் அலோவ் பண்ணியிருக்காங்கன்னா கெட்டு, புட்டு, போஸ்ட்டு, டெலிட் ஆப்ஷன். ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் அலோவ் பண்ணியிருக்காங்க. அந்த 4 மெத்தட்ஸ் தான் நம்ம மேஜராக பார்க்க போகிறது. இப்போ நம்மளால் இந்த சர்வரில் எனக்கு அலோவ் பண்ணியிருக்க மெத்தட்ஸ் இதுதான். ஸோ இந்த சர்வர்லேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து நம்மளால் ஒரு டேட்டாவை கெட் பண்ண முடியும், எடுத்துகிட்டு வர முடியும். புட், அதை வாங்கி அப்டேட் பண்ண முடியும். போஸ்ட், புதுசாக ஒரு டேட்டாவை க்ரியேட் பண்ண முடியும், டெலிட் பண்ண முடியும். ஓகேவா? தென் இந்த மெத்தட்ஸ்லாம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஓகேவா? இந்த டேட்டாவை நம்ம கன்சோலில் காட்ட சொல்ல இப்போ பார்த்தீங்களா டேட்டான்றத நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிக், ஓகே, தென் டேட்டா, தென் ஹெடர், ஓகே, தென் ரெக்வஸ்ட். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? இதுதான் நம்மளோட சர்வரோட இன்ஃபர்மேஷன்ஸ். நம்ம ஒரு கெட்டுன்னு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்க சொல்ல அந்த HTTPயோட இன்ஃபர்மேஷன்ஸ். இதில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது இந்த டேட்டா. இதில் இருந்தால் நம்ம என்டையர் டேட்டாவுமே கெட் பண்ணுவோம் ஒரு சர்வர்லேருந்து. ஹெட்டரில் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் த என்னது உன்னோட ரெக்வஸ்ட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஓகே, தென் ரெக்வஸ்ட்டில் உங்களோட ரெஸ்பான்ஸ் யூஆர்எல், தென் அந்த டேட்டா எப்போ அந்த ரெக்வஸ்ட் க்ரியேட் ஆச்சு, ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஹெட்டில் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் டோக்கன் ஏதாவது சென்ட் பண்ணுறீங்க, சீக்ரெட் டோக்கன், சீக்ரெட் கோட்ஸ், அதாவது உங்களுக்கும் சர்வருக்கும் உள்ள ஒரு சீக்ரெட் கோட்ஸ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ லவர்ஸ்க்கு இருக்க மாதிரி வீட்டை மாட்டிக்காமல் இருக்க ஒரு சீக்ரெட் கோட். ஃபோன் எடுத்தோன்னே அந்த கோடு தான் சொல்லுவாங்க, அம்பரலா இருக்குது அப்படின்னோடனே அம்மா மழை பெய்யல அப்படின்னோடனே அதான் கோடு. ஸோ அந்த மாதிரி ஜேம்ஸ் பாண்டு லெவலுக்கு இப்போ லவ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி இங்கேயுமே கிளைண்ட் டு சர்வர் ஒரு சீக்ரெட் கோட்ஸ் இருக்கும். அந்த கோட்ஸ் இருந்தால் தான் என்ன பண்ணும், ஆக்சஸ் பண்ண முடியும். அதெல்லாம் ஹெட்டர்ஸில் சென்ட் பண்ணுவோம். ஸ்டேட்டஸ்ன்றதுனால எப்படி தெரிஞ்சுக்குது, 200 அப்படின்னா சக்ஸஸ் ஸ்டேட்டஸ். ஓகேவா? 400 இருந்தால் எரர் ஸ்டேட்டஸ், 500 இருந்தால் சர்வர் எரர். ஓகேவா? இந்த மாதிரி எரர் கோட்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? ஸ்டேட்டஸ் கோட்ஸ் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம் ஃபியூச்சரில். தென் இப்போ எனக்கு டேட்டா அப்படின்ற இடத்துல எனக்கு 100 டேட்டா வந்திருக்கு. பார்த்தீங்களா? இட்ஸ் அன் அரே. அரேக்குள்ளே எனக்கு 100 டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவை மட்டும் நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாமா? ரிசோர்ஸ் டாட் டேட்டா, ஓகே, அதாவது ரிசோர்ஸ் இல்லை ரெஸ்பான்ஸ். அது ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா அப்படின்னு நான் கொடுக்க சொல்ல அந்த 100 டேட்டா மட்டும் எனக்கு செப்பரேட் ஆகிடுச்சு. இப்போ சர்வர்லேருந்து அந்த டேட்டாவை நான் கன்சோலில் எடுத்துட்டேன். ஓகேவா? எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துக்கிட்ட இந்த யூசர்ன்ற இந்த எம்டி ஏரியாவில் நான் அதை செட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், இந்த இடத்துக்கிட்ட அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி எனக்கு இங்கே வந்திருக்க ரெஸ்பான்ஸ்
டாட் டேட்டா. இந்த 100 டேட்டாவையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ செட் பண்ணிடலாமா. இப்போ இந்த இடத்துக்கிட்ட என்ன இருக்குமா, இந்த கன்சோலை ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணிடுறேன். இந்த இடத்துக்கிட்ட USER லாக் USER யூசர்ஸ் அப்படின்றத நான் லாக் பண்ணுறேன். பார்த்தீங்களா, கண்ட்ரோல் எக்ஸ், இந்த இடத்துக்கிட்ட நூறு யூசர்ஸ். பார்த்தீங்களா, 100 யூசரோட டேட்டா எனக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா, ஒரு யூசர் கீழேயும் எனக்கு இந்த மாதிரி மல்டிபிள் டேட்டாஸ் இருக்கும். இதை எடுத்து எப்படி ப்ரோ நீங்கள் டேபிளில் ஷோ பண்ணுறீங்க அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். இருந்தாலும் ஒருவேளை இந்த டேட்டா வரலை, இந்த சர்வரில் ஏதாவது எரர் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், சர்வரில் ஏதாவது எரர் இருக்குன்னும் போது கண்டிப்பாக எனக்கு அந்த எரர் இங்கே வரும். நெட்வொர்க்லேயுமே எனக்கு பாருங்கள் டேட்டா. ஸோ என்ன வருதுன்னா, இந்த இடத்துக்கிட்ட அந்த மாதிரி ஒரு சர்வரே இல்லை. ஓகேவா, ஸோ ரெஸ்பான்ஸ் எனக்கு டேட்டா எதுவுமே வராது. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் கன்சோலில் கண்டிப்பாக எரர் வரும். எரர் பாருங்கள், எங்கே home.jsல லைன் நம்பர் 12, home.jsல லைன் நம்பர் 12 இங்கே இருக்குது, இங்கே தான் எரரே வருது. பார்த்தீங்களா, அப்போ கேட்ச்குள்ளே போயிடுது இது. ஓகேவா, கேட்ச்குள்ளே போயிடுது, எரர் கேட்ச்குள்ளே போகுது. இதுதான் வந்து கேட்சோட வேலை. ஸோ இந்த கேஸ் தென்னில் ஏதாவது ஃபால்ட், இந்த யூஆரில் ஏதாவது ஃபால்ட்டு, தென்னில் ஏதாவது ஃபால்ட்டு, சர்வரில் ஏதாவது ஃபால்ட்டுனா அது என்ன எரர்னு கண்டுபிடிக்காதான் நம்ம கேட்ச் பிளாக்கே எழுதுறோம். ஓகேவா, இப்படி தான் டியூட்டி ஒர்க் ஆகுது. இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ரெகுலராக. ஓகேவா, ஸோ இங்கே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த இடத்துக்கு டேட்டாவை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு அரேல யூசர்ன்றது இட்ஸ் என்னது வேரியபிள் தட் ஹோல்டிங் 100 யூசர் டேட்டா இன்சைட் அ அரே. ஓகேவா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஓகேவா, செப்பரேட்டட் பை கமால. ஸோ இது எப்படி ப்ரோ நான் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துக்கிட்ட ஷோ பண்ண போகிறேன் அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். இதுக்கு தான் என்ன வேணும் அப்படின்னா, ஒரு அரேல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்து லிஸ்ட் பண்ணுவோம். இந்த இடத்துக்கிட்ட லிஸ்ட் அண்ட் கீஸ். ஓகேவா, இந்த அரேலேருந்து எடுத்துகிட்டு வந்து மேப் ஃபங்க்ஷன் மூலயமா நம்ம லிஸ்ட்டில் போடுவோம் இல்லையா. எக்ஸாக்டாக இதை தான் பண்ண போகிறோம். ஓகே, தென் இப்போ எனக்கு இங்கே ஒரு டேபிள் இருக்குது. எனக்கு டேபிள் ஹெட்டிங்லாம் எனக்கு காமன் தான். என்னென்ன டேட்டா வந்திருக்குமா எனக்கு சொல்லுங்கள், என்ன டேட்டா வந்திருக்கு? அவதார், இமேஜ், இமெயில், நேம், ஃபோன், இது 4 மட்டும் போதுமானது. ஓகேவா, யூனிக்யூ டேட்டான்னு எதாவது இருக்கா? கீக்கு கண்டிப்பாக யூனிக்யூ டேட்டா தேவை. அது ஏன் யூனிக்யூ டேட்டா தேவைன்றதை நான் லிஸ்ட் அண்ட் கீஸ் எடுக்க சொல்லியிருக்கேன். ஓகேவா, ஸோ இங்கே கீ இருக்கும், அதுக்கு யூனிக்யூ டேட்டா கொடுக்கணும். அப்படி இல்லைனா ஸோ எரர் வரும், என்ன மாதிரியான எரர் வரும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா, தென் டூப்ளிகேட் கீ அப்படின்ற மாதிரி எரர் வரும். ஓகேவா, தென் இப்போ இந்த இடத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு நம்ம காமிக்க போகிறது நேம். ஓகே, NAME நேம். ஆஃப்டர் தட் இந்த இடத்துக்கிட்ட இமெயில். ஓகே, இல்லை ப்ரொஃபைல் கூட வைக்கலாம், அங்கே அடுத்தது இமேஜ் வச்சுக்கலாமா, PROFILE ப்ரொஃபைல். ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட அதுக்கப்புறம் EMAIL இமெயில். ஓகே, தென் இன்னொரு டேட்டா ஃபோன், PHONE ஃபோன். அவ்வளோதாம்மா. இப்போ நம்ம எப்படி க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த இடத்துக்கிட்ட சும்மா ஜஸ்ட் 1 2 3 4 இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கு நம்ம எப்படி என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துக்கிட்ட எந்த ஒரு டேட்டாவும் இருக்க தேவையில்லை எனக்கு. ஓகே, TD தேவையில்லை, எம்டியாக இருந்தால் போதுமானது. ஓகேவா, தென் இப்போ இந்த TDயில் 1 இருக்குது. ஓகேவா, இதுக்கு பதிலாக இந்த ரோ இருக்கு இல்லையா, இந்த ரோவில் தான் நம்மளோட டேட்டாவை என்ன பண்ண போகிறோம், வச்சுக்க போகிறோம். அப்போ ஒரு ரோ க்ரியேட் பண்ணாலே போதும், இந்த 100 ரோ ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். ஓகேவா, அதுக்கு தான் அந்த மேப் ஃபங்க்ஷன். இதை நான் சொல்லியே இருக்கேன். இந்த இடத்துல ஒரு லிஸ்ட் தான் இருக்குது, ஆனால் இந்த இடத்துல 3 லிஸ்ட்டாக நமக்கு என்ன ஆகுது, இது 2 ஆகுது. ஓகேவா, இதை நான் இங்கே பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு சிம்பிள், இது அப்படியே வச்சுக்கலாம் ரைட்டில் ஒரு பக்கம். தென் இங்கே இருக்குது இல்லையா கோடு, இதை அப்படியே கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிக்கிட்டு தென் இப்போ ஒரு பிளாக் ஆஃப் கோடை க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, பிளாக் ஆஃப் கோடை க்ரியேட் பண்ணுறேன். இங்கே இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஒரு பிளாக் ஆஃப் கோடை க்ரியேட் பண்ணிடுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு தென் பிளாக் ஆஃப் கோடுக்குள்ளே USERS யூசர்ஸ், நம்மளோட யூசர்ஸ், இதில் தான் நமக்கு டேட்டா. இப்போ ஃப்ரூட்ஸ், இதில் தான் நமக்கு அந்த அரே டேட்டா இருக்குது. இதை நம்ம கால் பண்ணிக்கிறோம். கால் பண்ணி .map மேப். ஓகே, மேப் மெத்தடை கால் பண்ணுறோம். ஸோ மேப் மெத்தட் கால் பண்ணதுக்கப்புறம் உள்ள ஒரு ஏரோ ஃபங்க்ஷனை நம்ம ட்ரிகர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஏரோ ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரிகர் பண்ணுவோம். ஓகேவா, நம்ம மேப் ஃபங்க்ஷன் என்ன யூஸ் பண்ணக்கூடாது சொல்லியிருக்கேன். இந்த இடத்துக்கிட்ட பிளாக் ஆஃப் கோடு யூஸ் பண்ணக்கூடாது, ஏரோ ஃபங்க்ஷனில் பேரந்தஸ் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்னா, என்ன டேட்டாவை நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க, USERS யூசர்ஸை, அதாவது யூசர்ஸில் இருந்து ஒரே ஒரு யூசரை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரூட்ஸ், ஃப்ரூட்
அந்த மாதிரி. ஓகே, தென் இப்போ இந்த இடத்துக்கிட்ட அந்த டேபிள் இருக்கு இல்லையா, அதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எதுவுமே இருக்காது இப்போதைக்கு. ஓகேவா, தென் இங்கே நம்ம கீ அப்படின்றத ஒன்று கொடுப்போம். இங்கே ஒரே ஒரு லிஸ்ட்டுன்றதால இதில் கீ கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல டிஆர் இருக்குல்ல, இந்த இடத்துக்கிட்ட கீ கொடுத்துக்கலாம். கீ இப்போ எனக்கு அந்த 100 டேட்டாலையும் காமனாக இருக்கிறது என்னம்மா, யாராச்சும் சொல்லுங்கள்? ஐடி இல்லையா? ஸோ இப்போ அந்த ஐடியை தான் நம்ம கொடுக்கணும். இப்போ அந்த ஐடியை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் டாட் ஐடி. ஓகேவா, இதே தான் நம்ம இங்கேயும் பண்ணியிருப்போம். கரெக்டாக, ஃப்ரூட்ஸ் கீ வந்து எனக்கு ஃப்ரூட்டு தான் கீ இல்லையா. எனக்கு ஜஸ்ட் அரே இருக்குது இந்த இடத்துக்கிட்ட. ஸோ அரேயில் கமா செப்பரேட்டர் வேல்யூஸாக இருக்குது. ஆனால் எனக்கு உள்ள ஆப்ஜெக்டாக இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட்குள்ளேருந்து எடுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி உள்ளே இருந்து ஐடியை மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ யூசர்ஸ்னு கொடுக்க சொல்ல என்டையர் ஆப்ஜெக்ட்டுமே வரும். ஆனால் அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்க ஐடி மட்டும்தான் வேணும் இல்லையா. இங்கே பாருங்கள், நாங்கள் வந்துட்டோம். இப்போ 0ல் ஃபஸ்ட்டு இருக்க யூசரு, இப்போ இதுக்குள்ளே இருக்க ஐடி. அப்போ இது என்டையர் ஆப்ஜெக்ட்டுமே இந்த இடத்துக்கு கொடுக்காம உள்ளே இருக்க ஐடியை மட்டும் கால் பண்ணி நாங்கள் கொடுக்குறேன். அப்படி நான் கொடுத்த உடனே ஜஸ்ட் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, தென் பை த இனிஷியல் எனக்கு ஓகே. ஸோ இந்த இடத்துக்கு டேட்டாவை நம்ம என்ன பண்ணிட்டோம், யூஆர்எல் தப்பாக இருக்குது. ஓகே, அதனால தான் ஒர்க் ஆகலை. கரெக்டான யூஆர்எல் போட்டிங்கன்னா டெஃபினெட்லி இட் ஷுட் ஒர்க். பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு 100 ரோஸ் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ காரணம் என்னென்னா அந்த இடத்துல 100 யூனிக்யூ ஐடி இருக்குது. கன்சோலில் எந்த எரரும் இல்லை. ஓகே, நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். கன்சோலில் எந்த எரரும் இல்லை, ஜஸ்ட் டேட்டா மட்டும் வந்திருக்கணும், ஒரு டேட்டா. இப்போ எப்படி ப்ரோ நம்ம மேப் பண்ண போகிறோம் இந்த இடத்துக்கிட்ட? ரைட்னோ இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி மேப் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் மேப் பண்ண போகிறோம். இந்த இடத்துல டேரெக்டாக ஃப்ரூட்ஸ்ன்னு கொடுத்தா உங்களுக்கு இந்த 3 ஃப்ரூட்டுமே வந்துடும். ஆனால் நமக்கு அப்படி கொடுக்க போகிறதில்ல. இந்த இடத்துக்கிட்ட ஜஸ்ட் யூசர் இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி மேலே பாருங்கள், யூசர் டாட் ஐடின்ற நீங்கள் கொடுத்ததால அந்த ஐடி எடுக்கிறோம். இப்போ இந்த இடத்துல யூசர் டாட் NAME நேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்களா 100 யூசர் நேமும் எனக்கு இங்கே வந்துடுச்சு. ஆனால் எனக்கு நேம் தேவையில்ல. அந்த இடத்துக்கிட்ட எனக்கு என்ன இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும். ஓகேவா, அதனால் இந்த இடத்துக்கிட்ட நம்பர்ஸ் இருக்கணுன்றதுக்காக நம்ம ஐடியையும் கொடுக்கலாம். இந்த இடத்துக்கிட்ட யூசர் டாட் ஐடி. ஓகே, ஐடின்னு கொடுத்தா 1 2 3 4 100 ஐடி இருக்குது. பார்த்தீங்களா, அப்போ டேட்டா பேஸில் வந்திருக்க ஐடி. ஆனால் ஐடி 1 2 3 4ன்னு வரும்னு சொல்ல முடியாது எப்பயுமே. ஸோ டேட்டா பேஸில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 16 டிஜிட்டில் இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால் இந்த இடத்துக்கிட்ட இண்டெக்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம பயன்படுத்தலாம். இந்த இடத்துக்கிட்ட INDEX இண்டெக்ஸ் நீங்கள் பயன்படுத்தலாம். இப்படி இண்டெக்ஸை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, ஸோ எத்தனை இண்டெக்ஸ் இருக்குது அதில், 100 இண்டெக்ஸ் இல்லையா. இண்டெக்ஸ் +1, ஏன்னா எனக்கு 0லேருந்து ஆரம்பிக்கணும். நீங்கள் இண்டெக்ஸ் +1ன்னு கொடுக்கலன்னா அது கண்டிப்பாக 0லேருந்து தான் ஆரம்பிக்கும். 0லேருந்து ஆரம்பிக்கக்கூடாதுன்றதுக்காக இண்டெக்ஸ் +1ன்னு கொடுக்குறீங்க. இதையுமே நான் மேப் ஃபங்க்ஷன் அப்போ சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா, தென் இந்த இடத்துக்கிட்ட டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு பிளாக் ஆஃப் கோடை க்ரியேட் பண்ணி இந்த இடத்துக்கிட்ட யூசர் டாட் NAME. ஓகே, ஸோ நேம் வந்துடுச்சு. ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே தான் இந்த இடத்துக்கிட்ட. ஓகே, Ctrl+D எதுக்காகனா அடுத்தடுத்த சேம் இன்ஸ்டான்ஸாக செலக்ட் பண்ணி அந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியும், பேஸ்ட் பண்ண முடியும். இப்போ எனக்கு எல்லாமே நேம் டேட்டாவாக இருக்குது. நேம், ஸோ இந்த இடத்துக்கிட்ட நேம் EMAIL, இமெயில் CHONE ஃபோன் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஓகேவா, இப்போ நான் இதை எடுத்துடுறேன். நேம், இமெயில், ஃபோன் எனக்கு பக்கவாக இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒன்று எனக்கு நேம் இருக்க தேவையில்லை. அதுக்கு பதிலாக என்ன இருக்குன்னா இந்த இடத்துக்கிட்ட AVATAR அவதார்ன்னு இருக்கணும். ஓகேவா, ஏன்னா அதில் தான் நமக்கு URL இருக்குது, அவதாரில் தான். ஓகே, கன்சோலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துக்கிட்ட ஒரு டேட்டாவில் அவதார்ன்னு இருக்குது. ஓகே, நமக்கு அதுதான் தேவை. அதனால் நம்ம டேரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட அவதார்ன்றது தேவையில்லை. ஆனால் அதுக்கு பதிலாக இந்த இடத்துல இமேஜ் இருக்கணும் இல்லையா. அதனால் இந்த இடத்துல ஒரு இமேஜ் டேக்கை நான் போடுறேன். போட்டுட்டு இன்ஸ்டெட் ஆஃப் சோர்ஸில் இந்த மாதிரி கொடுக்காம டைனமிக்காக இந்த மாதிரி செட் ஆல்ரெடி இருக்குல்ல, காப்பி பண்ணதே இந்த மாதிரி கொடுத்துட்டுனா எனக்கு 100 இமேஜுமே டேரெக்டாக லோட் ஆகிடும். ஓகே, ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துக்கிட்ட ஆல்ட்டை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிறேன், இமேஜ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு இமேஜ் ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் WID வித்துன்னு கொடுத்துட்டு வித்தில் ஒரு 40 பிக்சல். ஓகே, டைனமிக்காக. தென் ஒன்றும் நல்லா கொடுக்கலாம், இதில் நிறையா கொடுக்கலாம். CLASS கிளாஸ் நேமில் ROUNDED ரவுண்டட். ஓகே, பார்த்தீங்களா ரவுண்டட் ஆகிடுச்சு. ரவுண்டட் -CIRCLE ரவுண்டட் சர்க்கிள்.
ஓகே, ரவுண்டட் சர்க்கிள் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, இது பூட் ஸ்டாப்லேருந்து எனக்கு எடுத்துக்குது. ஓகே, நான் ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பேஜ் கொடுக்க சொல்ல உங்களுக்கு தெரியும், இதுதான் இமேஜ் இல்லையா? இந்த இமேஜுக்கு இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், ரவுண்டட் சர்க்கிள்ன்ற கிளாஸ் நேமுக்கு என்ன பார்டர் ரேடியஸ் 50%. ஓகே, இங்கே பாருங்கள், இது எங்கேருந்து வருதுன்னா யூட்டிலிட்டி சிஎஸ்எஸ் பூட் ஸ்டாப்பில். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. பூட் ஸ்டாப்பை இன்ஸ்டால் பண்ணால் பூட் ஸ்டாப்போட கிளாஸஸ் நம்ம கொடுக்க சொல்ல ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எடுத்துக்கும். அதுதான் பூட் ஸ்டாப்போட வேலை. ஸோ ரேப்பிடாக டெவலப் பண்ணுறதுக்கு. ஓகேவா, இந்த இடத்துக்கு நீங்கள் ஓவர் ரைட் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஓகே, ஸோ நீங்கள் ஓவர் ரைட் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஓகே, வாட் அபவுட் ஒரு விஷ், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். உங்களால் பார்க்க முடியுது ஓவர் ரைடு இல்லையா? சரி, நான் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா அந்த ஓவர் ரைடு எனக்கு போயிடும். ஸோ நார்மலாக எனக்கு டேட்டா வந்துடும். இப்போ இந்த இடத்துல நார்மலாக ஒரு டேட்டா வந்திருக்கு பார்த்தீங்களா? 100 எம்ப்ளாயி டேட்டாவா ஜஸ்ட் டேபிள் எடுத்து ஷோ பண்ணிட்டோம். ஓகேவா ப்ரோ, இது என்ன ப்ரோ இந்த மாதிரி இருக்குது, ஃபுல் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி இருக்குது, ஜஸ்ட் எனக்கு ஒரு சென்டரில் கொண்டு வாங்க ப்ரோ, இதை லெஃப்ட் சைடில் எனக்கு கேப் வைங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். இந்த இடத்துக்கிட்ட காம்போனன்ட்ஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா, ரியாக்ட் பூட் ஸ்டாப்பில் அது ரொம்ப முக்கியம். ஓகே, லே அவுட் அப்படின்றது அதில் இருக்கும். லே அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, கண்டெய்னர்ஸ்னால் என்ன அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இப்போ கண்டெய்னர்ஸ்னால் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேவா, டேரெக்டாக நம்ம இதை இப்போ பார்க்க போகிறது கிடையாது. டேபிள் சேவ் வைப்போம். சிம்பிள், இந்த இடத்துல டேரெக்டாக டேபிளில் நான் கொடுத்ததால் அந்த மாதிரி வந்திருக்கு. இந்த இடத்துக்கிட்ட நான் CONTAINER கண்டெய்னர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துக்கிறேன். ஓகே, கண்டெய்னர். ஓகே, அதுக்குள்ளே நான் டேபிள் என்ன பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துக்கிட்ட வந்தேன்னா டேரெக்டாக கண்டெய்னர்னு இருக்கும். ஓகேவா, ரியாக்ட் பூட் ஸ்டாப்லேருந்து அதுவே எடுத்துக்கிச்சு. ஸோ டேபிளும் இந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துருவோம். நேற்று இது சொல்லியிருந்தேன் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஒரே இதில் ரியாக்ட் பூட் ஸ்டாப் தனித்தனியாக கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், கமா செப்பரேட்டரில் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்டெய்னர் இப்போ எனக்கு செட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, கண்டெய்னர் இப்போ டாப்பில் எனக்கு என்ன பண்ணல, எனக்கு ஸ்பேஸிங் இல்லை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் கண்டெய்னருக்கு CLASS கிளாஸ் நேம் பேடிங் Y5. ஓகே, ஸோ அவ்வளோதான், சிம்பிள். கொடுத்துட்டிங்களா, செட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு டேபிள் இருக்குது. டேபிளில் 100 யூசர்ஸோட டேட்டா இருக்குது, மேனிப்புலேட் பண்ணியிருக்கோம். இது எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ குயிக்காக நம்மளால் பண்ண முடிஞ்சுது பார்த்தீங்களா? இதுதான் 100% ஸ்க்ரீன். ஸோ 32 இன்ச் டிஸ்பிளேன்றதால உங்களுக்கு கொஞ்சம் நடுவில் இருக்குது இல்லையா? இதை நான் இன்ஸ்பெக்ட் பண்ணி ஸ்மால் ஸ்க்ரீன் வரைக்கும் நான் வச்சு காமிக்க போகிறேன். ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட ஸ்க்ரீன் சைஸை பாருங்கள், மேலே இருந்து கீழே வரைக்கும் இப்போ நான் சின்னதாக்குறேன். ஓகே, நான் எந்த ஸ்க்ரீனுக்கு போனாலும் அந்த ஸ்க்ரீன் சைஸுக்கு எனக்கு அடாப்ட் ஆகுது பார்த்தீங்களா? ஆனால் பர்டிகுலர் ஸ்க்ரீன் சைஸ் போக சொல்ல எனக்கு என்ன ஆகுது, ஸ்க்ரோலிங் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகுது. கவனிச்சிங்களா? வெர்டிக்கல் ஸ்க்ரோலிங், ஹரிசாண்டல் ஸ்க்ரோலிங் ரெண்டுமே எனேபிள் ஆகுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பூட் ஸ்டாப்போட விஷயம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான கோட்ஸை அதுவே என்ன பண்ணும், எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்க்ரீன் சைஸ் வரைக்கும் ஈஸியாக வேலை செய்யும். ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா அதுவும் ஓவர்ஃப்ளோ ஆகும். ஓகேவா? இது எப்படி தடுக்கிறதுன்றதெல்லாம் அடுத்தடுத்த கிளாஸில் சொல்லித்தரேன். இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா API கன்செப்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் HTML CSS வச்சா நீங்கள் ஓவர் ரைட் பண்ணிக்கலாம் இல்லையா? அடுத்தடுத்த லைன் வரா மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஓகே, தென் இப்போ ஜஸ்ட் சிம்பிள் ஒரு கெட்டு போட்டோம். ஒரு சர்வர்லேருந்து ஒரு டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து நம்மளோட இனிஷியல் ஸ்டேட்டில் நம்ம என்ன பண்ணோம், அதை எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த யூஸ் எஃபெக்ட் எப்போல்லாம் ரன் ஆகும்னா இந்த பேஜுக்கு ஒரு வாட்டி வரும்போது ரன் ஆகும். நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு ஒரு வாட்டி ரன் ஆகும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த டேட்டாவை இதே டேட்டாவை இதே URL நமக்கு வந்திருக்கு. இது ஏன் கார்ட்ஸில் காமிக்கக்கூடாது? நம்ம இப்போ ஹோம் பேஜில் நம்ம இதை பண்ணோம். ஓகேவா? அபவுட் பேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா? அந்த அபவுட் பேஜில் நம்ம இதை கார்டில் பண்ணணும், கார்டில் காமிக்கணும். ஓகேவா? இது எப்படி ப்ரோ சாத்தியம், என்ன ப்ரோ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிம்பிள். கார்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த மாதிரி கார்ட்ஸில் காமிக்க போகிறோம். ஸோ இந்த கார்ட்ஸை என்ன பண்ண போகிறோம், அபவுட் பேஜில் என்டர் பண்ண போகிறோம். அதனால் நான் அபவுட் பேஜ் போகிறேன். ஓகே, அபவுட் பேஜில் இந்த கார்டை காப்பி பண்ணிக்கிட்டு Ctrl+Alt+V அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இதுக்கு முன்னாடி அபவுட்னு ஒரு வேர்டு மட்டும் தான் இருக்கும். இந்த இடத்துக்கிட்ட கார்டு இருக்கும் இப்போ. ஓகேவா? தென் இங்கே ஹோம் பேஜ் இருக்கு இல்லையா? இந்த இடத்துக்கிட்ட இந்த யூஸ் எஃபெக்ட் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, காப்பி பண்ணிக்கிட்டு அபவுட்டுக்கு வரேன். இந்த இடத்துக்கிட்ட அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துக்கிட்ட ஆக்சியோஸ் யூஸ் ஸ்டேட் யூஸ் எஃபெக்ட்னா என்னென்னு சொல்லலை அப்படின்னு எனக்கு வருது. தென் இந்த இடத்துக்கிட்ட ஹோம் பேஜில்
இதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம சொல்லணும். அதனால் இதையுமே காப்பி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த இடத்துக்கிட்ட போட்டுக்கிறோம். ஓகேவா? போட்டுட்டு இந்த இடத்துல பட்டன்ஸ் அண்ட் கார்ட்ஸ் வந்து தனித்தனியாக இருக்குது. நமக்கு அது தேவையில்லை, நம்ம ஒன்றாவே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனால் தனித்தனியாக இருந்தாலும் ஒர்க் ஆகும். ஒன்றா இருந்தால் பார்க்குறது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா? கோடு வந்து ஆப்டிமைஸ்டாக இருக்கும் உங்களுக்கு. தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்ஸ்பெக்ட் போய் பார்க்க போகிறோம். சேம் அதே 100 டேட்டா இங்கேயும் வந்திருக்கும். ஓகேவா? இது எப்படி ப்ரோ கார்ட்ஸில் ஷோ பண்ணுறது அப்படின்னா, இட்ஸ் சிம்பிள். இந்த இடத்துல ஒரு கார்டு இருக்குது இல்லையா? ஃபஸ்ட் நம்ம கண்டெய்னர் க்ரியேட் பண்ணோம் இல்லையா? Ctrl X, இந்த இடத்துக்கிட்ட CONTAINER கண்டெய்னர் ஃப்ரம் React Bootstrap. ஓகே, Ctrl V உள்ளே வந்து அதை பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ பேஸ்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கண்டெய்னர் வந்திருக்கும். ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட உள்ள ஒரே ஒரு கார்டு இருக்குது. இந்த கார்டை டேரெக்டாக நீங்கள் மேப் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே எப்படி பண்ணியிருந்தீங்களோ எக்ஸாக்டாக டேபிளில் அதே தான், எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஓகே, தென் அபவுட் பேஜில் நீங்கள் இந்த இடத்துக்கிட்ட மேப் பண்ணி நீங்கள் 100 கார்ட்ஸை க்ரியேட் பண்ண போகிறீங்க இப்போ. ஓகேவா? ஜஸ்ட் இன் 15 minutes. இந்த இடத்துக்கிட்ட ஏற்கனவே நம்ம அதை காப்பி பண்ணியிருக்கோன்றதால டேரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட டேட்டா வந்துருச்சு யூசர்ஸில். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட மேப் ஃபங்க்ஷன் போடணும். இந்த கார்டு இமேஜ், கார்டு பாடி இதுக்குள்ளே தான் டேட்டா இருக்குது இல்லையா? தென் என்டையர் கார்டு, இதுதான் என்டையர் கார்டு. இந்த கார்டை திரும்ப 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 ரிப்ளிகா பண்ண போகிறோம். ஓகேவா? அதனால் இந்த என்டையர் கார்டையுமே நீங்கள் என்ன பண்ணலாம், கட் பண்ணிக்கிட்டு, ஸோ யூ ஆர் கோயிங் டு டூ எ மேப். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட யூஎஸ்இஆர்எஸ் யூசர் டாட் மேப் மெத்தட்குள்ளே ஏரோ ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த கார்ட்ஸை பேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? 100 கார்ட்ஸ் வந்திருக்கும் எனக்கு. ஓகே, பை த டேரெக்டாகவே எனக்கு 100 கார்ட்ஸ் வந்திருக்கும் அந்த இடத்துக்கிட்ட. ஆனால் இந்த இடத்துக்கிட்ட எனக்கு எந்த ஒரு டேட்டாவும் இருக்காது. அப்படி இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு வார்னிங் அடிச்சிருக்கும் கன்சோலில். இந்த டேட்டா வந்திருக்கட்டும் ஒரு பக்கம், டூப்ளிகேட் கீ வார்னிங் ஃபங்க்ஷன் ஆர் நாட் அ வேலிட் ரியாக்ட் சைல்டு. ஓகே, தென் ஒன்று என்னென்ன வார்னிங் வந்திருக்கு, கீ ப்ரோப் யூனிக்யூ கீ இஸ் நாட் ப்ரெசன்ட். அப்போ இந்த இடத்துக்கிட்ட யூனிக்யூ கீ வேணும். இந்த இடத்துக்கிட்ட கீ வந்து யூஎஸ்இஆர்எஸ் யூசர் டாட் ஐடின்றது தான். ஓகேவா? இந்த இடத்துல யூசர் நம்ம பாஸ் பண்ணியிருக்க மாட்டோம், அதனால் கண்டிப்பாக இந்த இடத்துல எரர் அடிக்கும். யூஎஸ்இஆர் யூசரை நம்ம இந்த இடத்துல பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? மேப் ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணால் உள்ளே நம்மளால் இந்த இடத்துக்கிட்ட ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, தென் இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணும்போது அந்த எரர்ன்றது நமக்கு போயிடும், டூப்ளிகேட் கீ எரர். ஈஸி. இந்த இடத்துக்கிட்ட சோர்ஸில் டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். யூஎஸ்இஆர் டாட் AVATR அவதார் இல்லையா? ஸோ 100 கார்ட்ஸ் இஸ் ரெடி ரைட் அவே. ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டைலிங் பண்ணி அதை என்ன பண்ணிக்கலாம், இந்த பேஜில் எத்தனை கார்ட்ஸ் இருக்கணுன்றதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, ஸோ பாருங்கள் 100 கார்ட்ஸ் ரைட் நவ். ஸோ எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம். இதே 100 கார்ட்ஸை நீங்கள் மேனுவலாக க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் ரவுஃப் சொல்லுங்கள். இன்றைக்கி நீங்கள் கார்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருந்தீங்க, how much time it will take to create 100 cards in React in HTML CSS? ஆமாம் ப்ரோ, ரொம்ப டைம் எடுக்கும். So it's an easy process, right? So just in just 46 lines we created 100 cards. But data is from the server. Okay, so ஒரு மேப் ஃபங்க்ஷன் எவ்வளோ ஈஸியாக முடிச்சிருச்சு பார்த்தீங்களா? இது மட்டும் இல்லாமல் இப்போ கார்ட்ஸ் டைட்டில் இருக்குது இந்த இடத்துக்கிட்ட. இன்ஸ்டெட் ஆஃப் கார்ட் டைட்டில், ஸோ we need to have a name, right? Person name. இந்த இடத்துக்கிட்ட யூஎஸ்இஆர் டாட் NAME நேம். அவ்வளோதான், 100 கார்ட்ஸ்லேயும் நேம் சேஞ்ச் ஆகிடும். இப்போ எக்ஸாக்டாக அவங்களோட நேம் அவங்கக்கிட்ட இருக்கும். ஓகேவா? தென் கார்ட் டெக்ஸ்ட்டுக்கு இந்த இடத்துக்கிட்ட யூஎஸ்இஆர் டாட் EMAIL இமெயில். ஓகே, தென் இந்த இடத்துல கோ சம்வேருக்கு பதிலாக இந்த இடத்துக்கிட்ட யூஎஸ்இஆர் டாட் PHONE ஃபோன். முடிஞ்சிருச்சா? அவ்வளோதான். இது ஒன்றும் சூப்பராக நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது நம்மளோட விருப்பம் இல்லையா? தென் இந்த இடத்துக்கிட்ட கண்டெய்னர் இருக்குது. இந்த கண்டெய்னருக்குள்ளே இவ்வளோ கார்ட்ஸ் இருக்குது. நீங்கள் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் போட்டு பக்கத்தில் வர வச்சுக்கிட்டீங்க, எப்படி வேணால் பண்ணிக்கலாம். CLASS கிளாஸ் நேம் D ஃப்ளக்ஸ். கொடூரமாக இருக்குல்ல, டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் ஒரே லைனில் வந்திருக்கு 100 கார்ட்ஸும். ஓகே, ஸோ இப்படி வரக்கூடாது. ஓகே,
தென் இப்போ நான் உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் கிளாஸ் சொல்லித்தரல. ஆல்ட்ரேஷன் கிளாஸ் சொல்லி தந்தோன்னா இட் டேக் டூ மச் ஆஃப் டைம். இப்போ நம்ம ஏபி கன்செப்ஷன் இருக்கிறதால நம்ம அதை எடுத்துகிட்டு போக தேவையில்ல. பட் ஆனால் இது ஈஸி தான். ஓகேவா? ஸோ ஒரு 4 கார்ட்ஸ் இருக்க சொல்ல அந்த 4 கார்ட்ஸை பக்கத்தில் வர வைக்கணும். இந்த ஸ்க்ரீனில் 3 கார்ட்ஸ் இருக்கணும், இந்த ஸ்க்ரீனில் 4 கார்ட்ஸ் இருக்கணும், இந்த ஸ்க்ரீனில் 2 கார்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இட்ஸ் அ லேஅவுட் கிளாஸ். ஓகேவா? ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப்பில் லேஅவுட் கிளாஸ் வர சொல்ல உங்களுக்கு அது புரியும். ஓகே, தென் இப்போ ஒரு கெட் கொடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஹோமில் என்ன பண்ணியிருக்கோம், இந்த டேட்டாவும் டேபிளில் நம்ம 100 டேட்டாவை நம்ம ஷோ பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அபவுட்டில் 100 கார்ட்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எடுத்துகிட்டு வந்து ஷோ பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதை ரொம்ப டைனமிக்காக பண்ண முடியும். ஓகேவா? ரொம்ப டைமும் எடுத்துக்காது. நம்ம கெட்டுக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டோம், போஸ்ட்டுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ இப்போ எப்படி கெட் பண்ணமோ அதே மாதிரி போஸ்ட். ஆனால் போஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை ப்ரோ அப்படின்னா, அதுக்கு ஒரு பேஜ் தேவை. ஸோ காண்டாக்ட் பேஜ். ஓகேவா? ஸோ ஒரு டேட்டாவை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ டேட்டா நமக்கு தேவையில்ல. மாக் ஏபிஐயில் போய்ட்டு நம்ம 100 டேட்டாவுக்கு பதிலாக ஜஸ்ட் எனக்கு 4 டேட்டா வச்சுக்கிட்டு நான் ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ண சொல்ல எனக்கு 4 டேட்டா தான் இருக்கும். இந்த இடத்துக்கிட்ட ஹோம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 4 டேட்டா தான் இருக்கும். இப்போ ஒரு டேட்டாவை நம்ம ஈஸியாக போஸ்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் இந்த இடத்துல காண்டாக்டில் வந்து இந்த இடத்துல நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? தென் இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காண்டாக்டில் ஒரு ஃபார்ம் தேவை. ஓகேவா? அவ்வளோதாம்மா. இப்போ இந்த ஃபார்ம் நம்ம போஸ்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்ம் தேவை இல்லையா? அந்த ஃபார்மை க்ரியேட் பண்ணணும். அதுக்கு ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் வரேன். என்ன பண்ணுறேன்றதை நீங்கள் பாருங்கள் நல்லா. ஸோ ஃபார்ம்ஸ் ஓவியூ. ஓகே, இதை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கண்ட்ரோல் காண்டாக்ட் ஏற்கனவே நம்ம ஃபார்ம் க்ரியேட் பண்ணி சென்டராக பேஜில் வச்சுருந்தோம் இல்லையா? சரி, ஓகே. ஸோ அதை நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட ஏற்கனவே க்ரியேட் பண்ணதுன்றதால ஸோ இந்த இடத்துக்கிட்ட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூன்றதெல்லாம் இருக்கும். இது இருந்துட்டு போட்டோம். இப்போ நமக்கு என்னென்ன தேவைன்னா, இந்த இடத்துக்கிட்ட அவதார், நேம், இமெயில், ஃபோன் 4 தேவை இல்லையா போஸ்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த செக் பாக்ஸ் வந்து எனக்கு தேவையில்ல. ஃபார்ம் குரூப் கண்ட்ரோல் எக்ஸ். ஓகே, தென் இப்போதைக்கு எனக்கு எத்தனை ஃபார்ம் குரூப் இருக்குது? 2 ஃபார்ம் குரூப் தான் இருக்குது. கவனிச்சிங்களா? இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஃபார்ம் குரூப். ஓகே, இது வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா தேவையில்ல. இந்த இடத்துல ஒரு ஃபார்ம் குரூப் ஃபார் இமெயில், இந்த இடத்துல ஒரு ஃபார்ம் குரூப் ஃபார் பாஸ்வேர்ட். ஸோ இது மட்டும் தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம 4 ஃபார்ம் க்ரியேட் பண்ணணும். 1 ஃபார் நேம், இமெயில், ஃபோன் அண்ட் அவதார். ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன், திரும்பியும் கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ 4 எனக்கு கிடச்சிருக்கும். ஓகேவா? தென் இந்த 4 ஃபார்முக்குமே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு லேயர் மாதிரி கொடுக்கணுன்றதுக்காக TLASS கிளாஸ் நேம் SHA ஷேடோ SHA. CSS வந்து ஒரு சில டைமில் எடுத்து கொடுக்காது இந்த மாதிரி. ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப்லேயும் சரி தான். அப்போ நீங்கள் இந்த பவர் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு நான் சொல்லித்தரேன் அப்புறமா. தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா SHA ஷேடோ LG ஒரு ஸ்பேஸ் விட்டால் தான் வேலை செய்யும். SHA ஷேடோ LGன்னு கொடுக்க சொல்ல இப்போ உங்களுக்கு ஷேடோ வந்துருக்கும். பேடிங் 5. ஓகே, ஸோ பேடிங் 5 ROUNDED ரவுண்டட் 3. இப்போ உங்களுக்கு பார்டர் கர்வ்ட் ஆகிடும். ஓகே, 3ன்றதோட 4. ஓகேவா? கர்வ்ட் ஆகிடுச்சு. ஓகே, அவ்வளோதாம்மா, முடிஞ்சிருச்சு. ஓகேவா? தென் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள். 4 ஃபார்ம் இருக்குது. 1 இஸ் ஃபார் நேம், ரைட்? ஃபஸ்ட்டு 1 இஸ் ஃபார் நேம். இந்த இடத்துக்கிட்ட இமெயில் அட்ரஸ்க்கு பதிலாக ஸோ நம்ம ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த இடத்துக்கிட்ட நேம் அப்படின்றத NAME நேம் அப்படின்றத. ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட டைப்பில் இமெயில் இருக்குது. இந்த இடத்துக்கிட்ட கண்ட்ரோல் D இதை டைப் NAME என்டர் நேம் அப்படின்னு டைப் பண்ணால் இந்த இடத்துக்கிட்ட நேம்னு வந்துடும். நேம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைப் பண்ணால் டெக்ஸ்ட்டு இந்த இடத்துக்கிட்ட இல்லையா, TEXT டெக்ஸ்ட் டைப். ஸோ ஃபார்மில் டெக்ஸ்ட் டைப் அப்படின்னு இருக்கும். தென் அதுக்கப்புறம் நேம், இமெயில் இல்லையா இந்த இடத்துக்கிட்ட. ஸோ EMAIL இமெயில். வேறு எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துக்கிட்ட லேபிளில் இமெயில். ஸோ இந்த இடத்துக்கிட்ட டைப் வந்து பார்த்தீங்கன்னா EMAIL இமெயில். தென் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஹோல்டர் என்னென்னா EMAIL இமெயில். ஓகே, தென் இமெயிலுக்கு அப்புறம் ஃபோன் இல்லையா, இந்த இடத்துக்கிட்ட PHONE ஃபோன். லேபிள் என்ன லேபிள் கொடுக்கணும் அப்படின்றத கொடுத்துக்கலாம். இது வந்து நம்பர் NUMBER. இப்போ நம்பர் நம்ம கொடுத்ததால டைப் இந்த இடத்துக்கு நம்மளால் என்ன பண்ண முடியாது, நம்பர் மட்டும் தான் டைப் பண்ண முடியும். வேறு எதுவும் நான் டைப் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் டைப் ஆகலை. இதுவே டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட டெக்ஸ்ட்டு மட்டும்தான் டைப் ஆகும் இல்லையா, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது.
டேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல டேட் ஷோ ஆகும் இல்லையா, இந்த மாதிரி. ஓகே, ஃபைலுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபைல். ஸோ ஃபார்ம் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட நம்ம NUMBER நம்பர்னு கொடுத்துக்கலாம். ஸோ பிளேஸ் ஹோல்டரில் HONE ஃபோன். ஓகே, ஃபோன்னு டைப் பண்ணிக்கலாம், இல்லை ஃபோன் நம்பர் டைப் பண்ணிக்கலாம், இல்லை காண்டாக்ட் நம்பர். இந்த இடத்துக்கிட்ட அவதார் AVATAR அவதார் நம்மளோட இமேஜ் கொடுக்கணும். தென் இந்த இடத்துல பாஸ்வேர்ட் இருக்குது பிளேஸ் ஹோல்டரில். இந்த இடத்துக்கிட்ட AVATAR அவதார் IMAG அவதார் இமேஜ். ஸோ இந்த இடத்துக்கிட்ட டெக்ஸ்ட்டாக தான் இருக்க போகுது. ஓகேவா, இப்போ நம்ம இதை சப்மிட் பண்ணனா எனக்கு இந்த சர்வரில் போயிட்டு இந்த டேட்டா பேஸில் போயிட்டு சேவ் ஆகும். இதுக்கு தான் நம்ம கோட் அடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு நமக்கு இங்கே குயிக்ஷாட் கைட்லையும் கோடு கொடுத்துருக்கான். ஓகேவா, இதுதான் கோடு. ஓகேவா, கெட்டு கோடு இதுவே பெருசாக மாதிரி இருக்குல்ல, இது நல்லா இருக்கா இல்லை ஹோமில் இது நல்லா இருக்கா? ரொம்ப குயிக்காக முடிச்சிருப்பேன் இதை. ஓகே, 2 தென்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க. தென்னுன்ட்டு ஃபெச் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கும் கோடு. ஆனால் ஆக்சிவ்ஸ் ஒரே லைனில் இருக்கும், எல்லாமே ஒரே லைன் தான் கோடு. இவங்க 4-5 லைனில் பண்ணுறது ஒரே லைனில் பண்ணியிருப்போம் நம்ம. ஓகேவா, ஆக்சிவ்ஸ் ஈஸியாக இருக்கும், ஆக்சிவ்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இஃப் யூ வாண்ட் டு ஃபெச்னா நீங்கள் இதையும் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, தென் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட்டு சப்மிட் பண்ணால் அந்த டேட்டா அங்கே போகிற மாதிரி சப்மிட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த காண்டாக்டில் இந்த இடத்துல இவ்வளோ ஃபார்ம்ஸ் இருக்குது, இதை எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்டேட்டில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, யூஸ் லொக்கேஷன் நமக்கு தேவைப்படாது, இந்த இடத்துக்கிட்ட இதுவும் தேவைப்படாது, இதுவும் தேவைப்படாது. ஓகே, டேட்டா ஃப்ரம் ஹோம்னா என்னன்னு சொல்லவே இல்லை. Ctrl+X. ஓகே, Ctrl+Z. இப்போதைக்கு டேட்டா ஃப்ரம் ஹோம் யூஸ் லொக்கேஷனில் இருக்கட்டும், அதை நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம். ஓகேவா, இந்த கன்சோல் தேவைப்படாது, இந்த இடத்துக்கிட்ட ஸ்டேட் நமக்கு தேவைப்படும். ஓகேவா, அதனால் ரியாக்டை யூஸ் ஸ்டேட் யூஸ் எஃபெக்ட் இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு லைனில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கிட்ட ரிட்டனுக்கு மேலே யூஸ் ஸ்டேட் ஹூக் இந்த இடத்துக்கிட்ட ஃபார்ம் டேட்டா FORMDATA ஃபார்ம் டேட்டா செட் ஃபார்ம் டேட்டா அப்படின்றத நான் என்ன பண்ணிக்கிறேன், க்ரியேட் பண்ணிக்கிறேன். பை த டிஃபால்ட் இனிஷியலாக எனக்கு நீங்கள் இந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம், இல்லைனா எனக்கு தனித்தனி ஸ்டேட்டாக க்ரியேட் பண்ணுறீங்கனாலும் இட்ஸ் ஈஸி தான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதுவே கற்றுக் கொடுக்குறேன், அதனால் இது தேவையில்ல, தனித்தனி ஸ்டேட்டாக க்ரியேட் பண்ணலாம். ஓகே, யூஸ் ஸ்டேட் ஹூக் எத்தனைமா இருக்குது இந்த இடத்துக்கிட்ட, நேம் செட் நேம் இல்லையா, இந்த இடத்துக்கிட்ட பை த டிஃபால்ட் இனிஷியல் எம்டி ஸ்ட்ரிங். இப்போ இந்த இடத்துல எம்டி ஸ்ட்ரிங் இருக்குது, நாங்கள் சாண்டி SANDY சாண்டின்னு நான் கொடுத்தேன்னா அது வந்து எனக்கு ஓகேவா இந்த இடத்துல கன்சோலில் எனக்கு வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே ஃபார்ம் இருக்குது, இங்கே டைப் பண்ணனா இங்கே டைப் பண்ணுற எனக்கு டேட்டா வந்து இங்கே போயிட்டு எனக்கு செட் ஆகணும். இந்த நேம்ன்ற வேரியபிள் சூப்பர் கூல் டியூட், சூப்பர் கூல். ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் கொடுக்கணும் ஃபார்ம் கண்ட்ரோலில். ஆன் CHANGE ஆன் சேஞ்ச். ஸோ ஏரோ ஃபங்க்ஷன் இந்த இடத்துக்கிட்ட செட் நேம் அப்படின்றத கால் பண்ணி அதுக்கு ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் VALUE ஈவெண்ட் ஹேண்டலிங்கில் இதை நடத்தியிருக்கேன் ஃபார்ம் வேலிடேஷனுக்கு முன்னாடி. ஓகேவா, தென் இப்போ ஆன் சேஞ்ச் லிசனர் ஒரு எரர் ஒன்று வந்துட்டுருக்கு, நம்ம ரெஃப்ரெஷ் பண்ண வராது. செட் நேமில் நம்ம பண்ணிட்டோம், இப்போ சேவ் பண்ணிட்டோம். இந்த நேம்ன்றது இதுதான் வேல்யூ இல்லையா. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த நேமை கன்சோல் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட்டு சிம்பிளாக. ஓகே, இந்த இடத்துக்கிட்ட LOG log NAME நேம். ஓகே, நேம்ன்றதை கன்சோல் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இங்கே ஏதாவது டைப் பண்ணேன்னா அது அப்படியே டைப் ஆகுதா பாருங்கள், SANDY இல்லை TAMILCODING தமிழ் கோடிங் ACADEMY தமிழ் கோடிங் அகாடமி டைப் ஆகுதா. ஸோ இதுதான் ஆன் சேஞ்ச் ஈவெண்ட். ஓகேவா, இது எப்படி பண்ணுறதுன்றதான் ஆன் சேஞ்ச் ஈவெண்ட்டில் சொல்லி கொடுத்துருப்பேன் இல்லையா. ஈவெண்ட் ஹேண்ட்லிங்கில் ஆன் கிளிக், ஆன் சப்மிட், தென் ஆன் சேஞ்ச். ஸோ இந்த ஈவெண்ட் எப்படி ட்ரிகர் ஆகுது, e.target.value என்ன, இந்த செட் நேம் ப்ரொசீஜர் என்ன, இந்த ஆன் சேஞ்ச் ஃபுல்லாக எப்படி பண்ணுறது, இது எடுத்துகிட்டு போய்ட்டு எப்படி செட் பண்ணுறதுன்றதையும் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேவா, தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது எல்லாத்துக்கும் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு வேறு யாராவது சொல்லுங்கள், நேம் பண்ணோம்ப்பா, இப்போ இதே மாதிரி இமெயில் பண்ணணும். ஓகே,
ஜஸ்ட்டு யூஸ் ஸ்டேட் ஹூக் இமெயில், இந்த இடத்துக்கிட்ட செட் இமெயில், இமெயில் இஸ் எம்டி ஸ்ட்ரிங். தென் இந்த இடத்துக்கிட்ட லாகில் எனக்கு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கொடுத்து செக் பண்ணுறதுக்கு பதிலாக நான் இந்த இடத்துக்கிட்ட என்ன பண்ணுறேன், கான்ஸ்ட் FORM ஃபார்ம் DATA ஃபார்ம் டேட்டா ஈக்குவல் டு ஒரு ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணுறேன், NAME நேம் காலன் NAME நேம். ஸோ இங்கே இருக்க நேமை இதுக்கு செட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்ம் டேட்டாவை நான் என்ன பண்ணுறேன், கன்சோல் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி பண்ணுறது மூலயமா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேம் எனக்கு எம்டி ஸ்ட்ரிங்காக கிடைக்குது, இனிஷியல் வேல்யூ. நான் இந்த இடத்துக்கிட்ட எஸ்ன்னு டைப் பண்ணால் அங்கே டைப் ஆகும், SANDY ஸ்டாண்டின் டைப் பண்ணால் அங்கே டைப் ஆகுது இல்லையா. இப்போ ஒரு எடுத்துகிட்டு வந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டோர் பண்ணுறோம் எடுத்துகிட்டு வந்து ஆப்ஜெக்ட்டில். எதுக்குன்னா பேக் எண்டில் சென்ட் பண்ணுறதுக்கு, ஆப்ஜெக்டை தான் சென்ட் பண்ண முடியும் பேக் எண்டுக்கு, அதனால் ஓகேவா. தென் இப்போ இந்த ஃபார்ம் டேட்டா கன்சோல் ஆகிற மாதிரி இந்த இமெயிலும் வரணும். இப்போ நான் இமெயில் டைப் பண்ணேன்னா எனக்கு இங்கே வரலை, ஏன்னா ஆன் சேஞ்ச் இல்லை. இப்போ இந்த ஆன் சேஞ்சை நம்ம என்ன பண்ண போகிறோம், இமெயிலுக்கும் கொடுக்க போகிறோம் ஃபார்ம் கண்ட்ரோலில். இந்த இடத்துக்கிட்ட செட் நேமுக்கு பதிலாக இப்போ செட் நேமில் போய் சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம டைப் பண்ண சொன்னால் அது நேமில் சேஞ்ச் ஆகுது. அப்படி ஆகக்கூடாதுன்னா இந்த இடத்துக்கிட்ட செட் இமெயில் அப்படின்னு கொடுக்கணும். இப்போ நம்ம இப்படி கொடுக்கறதால இந்த இடத்துக்கிட்ட செகண்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். செட் இமெயில் தானே, Ctrl+C Ctrl+V. ஓகே. தென் நம்ம இந்த இடத்துக்கிட்ட இப்போ டைப் பண்ணால் நேம் மட்டும்தான் வருது. ஓகே, இந்த இடத்துக்கிட்ட நேம் மட்டும்தான் இருக்குது, EMAIL இமெயில் காலன் இந்த இடத்துக்கிட்ட EMAIL இமெயில் அப்படின்னு கொடுத்துட்டுனா இப்போ எனக்கு இமெயிலும் வரும் இந்த இடத்துக்கிட்ட. ஓகேவா, நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பை த டிஃபால்ட் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்ட்ரிங். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட நான் சாண்டி இமெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ் கோட் அகாடமி, ஓகே, இல்லை SANDY@gmail.com. ஓகே, தென் இந்த மாதிரி கொடுத்தனா எனக்கு இந்த இடத்துக்கிட்ட அந்த டேட்டா வந்துடுது. ஓகேவா. லைக்வைஸ் ஃபார் த ஃபோனுக்கு ஒரு ஆன் சேஞ்ச். இப்போ இந்த ஃபோனுக்கு ஆன் சேஞ்ச் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபோனுக்கு ஸ்டேட் க்ரியேட் பண்ணியிருக்கோமா, யூஸ் ஸ்டேட் ஹூக்கில் PHONE ஃபோன் செட் ஃபோன், அதுக்கப்புறம் யூஸ் ஸ்டேட் ஹூக்கில் AVATAR அவதார் செட் அவதார். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னது, எம்டி ஸ்ட்ரிங் தான். இப்போ இந்த இடத்துக்கிட்டையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா PHONE ஃபோன் காலன் PHONE ஃபோன். ஓகே, ஸோ நான் டேப் 9ன்ட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது, அது கொடுத்தனா நான் ஜஸ்ட் இங்கே ஃபார்ம் டேட்டா டைப் பண்ண சொல்லி மற்ற டேட்டா எல்லாத்தையும் எனக்கு ஃபுல்லாக கொடுத்துரும். ஏஐ வச்சு என்சான்ஸ் பண்ணி சீக்கிரமாக கோட் அடிக்கலாம். ஆனால் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்கன்றதால இதை வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகே, இதை மேனுவலாக அடித்து இந்த சின்டாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே, அப்போ தான் ஒரு ஸ்பீடு வரும் உங்களுக்கு. ஓகே, இப்போ பாருங்கள், பை த டிஃபால்ட் இங்கே எல்லாமே எம்டி ஸ்ட்ரிங். நான் இந்த இடத்துக்கிட்ட சாண்டி, ஓகே, இந்த இடத்துக்கிட்ட sandy@gmail.com, இந்த இடத்துக்கிட்ட ஃபோன் நம்பர். இப்போ ஃபோன் நம்பர் எனக்கு செட் ஆகலை, ஏன்னா இந்த இடத்துக்கிட்ட ஆன் சேஞ்ச் நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். ஓகே, செட் ஃபோன், இந்த இடத்துக்கிட்ட ஆன் சேஞ்ச் பேஸ்ட் பண்ணிவிட்டு செட் அவதார் இல்லையா, செட் அவதார், அவ்வளோதாம்மா. இப்போ நான் ஃபோனில் இங்கே கொடுத்தது எனக்கு செட் ஃபோனில் போய்ட்டு செட் ஆகிருக்கும். ஓகே, தென் இந்த ஃபோன் எனக்கு இங்கே இருக்கும், இங்கே அவதார் இங்கே இருக்கும். ஃபோனில் இப்போ நான் டைப் பண்ணேன், அதாவது இப்போ அங்கே டைப் ஆகுது. அவதாரில் நாங்கள் இமேஜ் கொடுக்கணும், எனக்கு எந்த இமேஜும் இல்லை. கூகுள் போய்ட்டு நீங்கள் இமேஜ் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி தான், இல்லை உங்களுக்கு உங்களோட ப்ரொஃபைல் இமேஜ் வேணும்னா இந்த இடத்துக்கிட்ட கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தென் இங்கே மேனேஜ் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இமேஜ் இருக்குது இல்லையா, இந்த இமேஜை ரைட் கிளிக் பண்ணி காப்பி இமேஜ் அட்ரஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ரியாக்ட் ஆப் வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு, உங்கள் பேக் எண்டுக்கு நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய டேட்டா, ஃபார்ம் டேட்டா என்டையர்லி ரெடி. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஏபிஐ எழுத போகிறீங்க. ஓகே, இந்த ஏபிஐ இங்கே எப்படி நம்ம ஹோம் பேஜில் அபவுட் பேஜில் நம்ம எழுதணுமோ சேம் அதே கான்செப்ட் தான்.
ஓகேவா. ஆனால் இந்த வாட்டி யூஸ் எஃபெக்ட் தேவையில்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஜுக்கு வர சொல்ல ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட் ஆகக்கூடாதுல்ல எம்டி டேட்டா, அதுக்காக தான். இப்போ பாருங்க, இந்த இடத்துக்கிட்ட இங்கே கெட் டேட்டான்னு எப்படி இருக்கோ அதே மாதிரி காண்டாக்டில் இந்த இடத்துக்கிட்ட போஸ்ட் டேட்டா அப்படின்னு இருக்கும். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட எக்ஸாக்டாக பிஓஎஸ்டி போஸ்ட் டிஏடிஏ போஸ்ட் டேட்டா. ஓகே, இது ஒரு ஃபங்க்ஷன். இது எப்போ கால் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இந்த ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ண சொல்ல இதுதான் யூஆர்எல். இந்த யூஆர்எலுக்கு கெட்டுக்கு பதிலாக போஸ்ட் என்னென்ன சேஞ்ச் பண்ணுறேன்னு நல்லா கவனிங்க. போஸ்ட் மெத்தட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, போஸ்ட் என்னத்தை போஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்றது ஒரு முக்கியம். இதுதான் யூஆர்எல். இந்த யூஆர்எலுக்கு என்னத்தை போஸ்ட் பண்ண போகிறன்றத செகண்ட் பேராமீட்டர் ஃபார்ம் டேட்டா. இது கண்டிப்பாக ஆப்ஜெக்டாக இருக்கணும். ரெண்டாவதாக நீங்கள் கொடுக்குற பேராமீட்டர் இதை நீங்கள் போஸ்ட் பண்ண சொல்ல மட்டும்தான் இது கொடுப்பீங்க. ஒரு டேட்டாவை சர்வருக்கு சென்ட் பண்ண சொல்ல அது கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், ஃபார்ம் டேட்டாவாக இருக்கணும். அப்போ நமக்கு இந்த செட் யூசர்ன்றது இதை தேவையில்லை. ஓகே, இந்த கன்சோல் டாட் லாக் இதுவும் தேவையில்லை. ஜஸ்ட்டு கன்சோல் மட்டும் ரிசோர்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ஓகேவா. சொல்லப்போனால் தென் கேட்ச் தேவையில்லை. ஆனால் நம்ம ஏதாவது எரர் வந்தால் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதுக்காக தென் கேட்சை போட்டிருக்கோம். ஓகே, இந்த இடத்துல ஆக்சியூஸ்னால் என்னென்னு சொல்லலை. ஓகே, இந்த யூஸ் லொக்கேஷன் நமக்கு தேவையில்லை. ஓகே, யூஸ் எஃபெக்டும் தேவையில்லை, ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக எதையும் செய்ய போகிறதில்ல. இந்த இடத்துக்கிட்ட கண்ட்ரோல் எக்ஸ் ஆக்சியூஸ் டேட்டா ஃப்ரம் ஹோம். ஓகே, இதான் எரர். IMPORT import AX Axios. தென் லைன் நம்பர் 38ல் என்னென்னா இந்த வேல்யூன்றதே நமக்கு தேவையில்லை இந்த இடத்துக்கிட்ட. ஓகே, ஏன்னா பை த டிஃபால்ட்டாக எனக்கு எதுவுமே இருக்க தேவையில்லை அந்த இடத்துக்கிட்ட. நான் எதாவது டைப் பண்ணால் தான் எனக்கு அந்த இடத்துல எதாவது இருக்கணும். ஓகேவா, சரிம்மா. இப்போ நான் ஒரு ரெஃப்ரெஷ் அடிச்சுக்கிறேன். ரெஃப்ரெஷ் அடிச்சுட்டு ஸோ இந்த போஸ்ட் டேட்டான்றது எனக்கு கால் ஆகணும். எப்போ இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ண சொல்ல என்ன பண்ணலாம், இங்கே டைப் சப்மிட்னு இருக்குது கரெக்டாக. இந்த பட்டன் ஃபார்முக்குள்ளே இருக்குது கரெக்டாக. அப்போ இந்த ஃபார்முன்ற ஆன் கிளிக்கும் பண்ணலாம். ஓகே, ஆன் சப்மிட்னு ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணலாமா. இந்த இடத்துக்கிட்ட ஆன் SUBMIT ஆன் சப்மிட். ஆன் சப்மிட்டில் இந்த போஸ்ட் டேட்டாவை கொடுத்துக்கிறேன். இப்போ நான் அந்த பட்டனை கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்க டேட்டா இப்போ கிளிக் பண்ணால் எம்டி டேட்டா போயிடும். ஓகேவா, இந்த எம்டி டேட்டா எனக்கு போகக்கூடாதுன்னா வேலிடேஷன் வைக்கணும் நம்ம. ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட போஸ்ட் டேட்டா அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்மிட் பண்ண போகிறோம். ஸோ சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஃபார்மை சப்மிட் பண்ணால் பை த டிஃபால்ட் என்னமா நடக்கும், ரெஃப்ரெஷ் ஆகிடும் என்டையர் பேஜ். அதான் அதோட பிஹேவியர். அதுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன், டிஃபால்ட் பிஹேவியரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு E.PRE ப்ரெவென்ட் டிஃபால்ட் ப்ரெவென்ட் DEFAULT ப்ரெவென்ட் டிஃபால்ட்னு ஒரு மெத்தட் ஒன்று சொல்லியிருந்தேன். ஓகேவா, இது எதுக்குன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்மை சப்மிட் பண்ண சொல்ல அந்த பேஜ் ரீலோடிங்கை தடுக்கும். ஓகேவா, அதனால் ப்ராப்பராக அது போய் சப்மிட் ஆகும். இப்போ இந்த இடத்துக்கிட்ட சாண்டி, ஓகே, இமெயில் sandy@gmail.com, ஃபோன் நம்பர் அண்ட் அவதார். ஓகே, கொடுத்துட்டு நான் சப்மிட்னு கொடுக்க போகிறேன். நெட்வொர்க் டேபுக்கு போயிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளியர் பண்ணிக்கிறேன் கன்சோலை. இதான் டேட்டா. ஓகே, இந்த இடத்துல நான் சப்மிட்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஆர்எலுக்கு பேலோடு அப்படின்னா நம்ம கொடுக்குற டேட்டா, இந்த டேட்டா போயிருக்கா. ரெஸ்பான்ஸ் எனக்கு திரும்பி ப்ரிவ்யூ என்ன வந்திருக்கு, கிரியேட்டட் அட் நேம் சாண்டி, அவதார் சம்திங், ஃபோன் சம்திங், இமெயில் சம்திங், ID 5. ஆல்ரெடி அங்கே 4 டேட்டா இருக்குது. 5ஆவதா ஒரு டேட்டா பேஸில் ஆட் ஆகிருக்கு. அப்படியா, செக் பண்ணிடலாமா. இங்கே 4 டேட்டா தான் இருக்குது. இங்கே போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 டேட்டா இருக்குது. ரெஃப்ரெஷ் பண்ணணும். அதை ரெஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு பார்த்தீங்களா டேட்டா வந்திருக்கு. ஓகேவா, ஸோ இந்த டேட்டா தான் இங்கேயும் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அந்த டேட்டா தான் இங்கேயும் இருக்கும் இல்லையா. வந்திருக்கா டேட்டா. அவ்வளோதான்ப்பா. ஒரு டேட்டாவை க்ரியேட் பண்ணுறது அவ்வளோதான், போஸ்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ இதே தான் டெலிட் அண்ட் அப்டேட்டுக்கும். இது ரொம்ப ஈஸி, இவ்வளோ நேரம்லாம் ஆகாது. ஓகேவா, எப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டுறது தான் கஷ்டம், கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டுறது தான் இல்லையா. பில்லர் போட்டு தண்ணி ஊற்றி, ஓகேவா, ஸ்ட்ராங்கான பில்லர் போட்டு தென் மண்ணெல்லாம் போட்டு தென் கட்டணும். தென் மேலெல்லாம் வந்து எதுவுமே தேவையில்ல, ஜஸ்ட் 4 பில்லர் மட்டும் போட்டோமா, 4 சைடு செவுறு கட்டணுமா, முடிஞ்சிருச்சு வேலை. ஓகேவா, ஏன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே எல்லாமே பண்ணியிருப்பாங்க, கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே எல்லாமே பண்ணிவிடுவாங்க. ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்க சொல்ல அடுத்தடுத்த ஃப்ளோர் போகிறது ஈஸி. ஓகேவா, அந்த மாதிரி இவ்வளோ டைம் எடுத்துக்காது, 1 ஹவர்லாம் எடுத்துக்காது, 10 மினிட்ஸில் முடிச்சிடலாம். ஓகேவா, இட்ஸ் எ ஈஸி ப்ராசஸ்.
இந்த கெட் அண்ட் போஸ்ட், அதாவது ஒரு டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து டேபிள்லேயோ இல்லை லிஸ்ட்லேயோ இல்லை கார்ட்ஸ்லேயோ உங்களுக்கு ஷோ பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் விருப்பப்பட்டா ஓகேவா என்ன பண்ணலாம், இந்த அபவுட் பேஜில் இந்த கார்ட்ஸை பக்கத்தில் வச்சு எடுத்துகிட்டு வாங்க. எனக்கு ஒரே ஒரு டிஸ்பிளே ஃப்ளக்ஸு ஜஸ்டிஃபிகேண்ட் அண்ட் பிட்வீன் அலைன் ஐட்டம் சென்டர். ஓகே, ஸோ கேப் சம்திங் அவ்வளோதான் கொடுக்க போகிறீங்க. ஃப்ளக்ஸு wrap. ஸோ அடுத்த பேஜுக்கு எனக்கு என்ன பண்ணணும், கீழே ஆட்டோமேட்டிக்காக வரணும். எப்போ எக்ஸ்ட்ரா இருந்தால் ஓகேவா. இப்போ நான் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் ஃபுல்லாக ஃப்ளக்ஸ் wrapன்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கீழே வந்துடும் எக்ஸ்ட்ரா இருந்தால். அதை நான் கொடுத்துருப்பேன், ஆனால் அதை நீங்கள் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஓகேவா, கொடுக்க முடியுமா இந்த இடத்துக்கிட்ட. ஸோ நான் இந்த கோட் ரைட்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன், 150 லைன் கோட். இந்த கோடை பேஸாக வச்சு எனக்கு இதை பண்ணிட்டு வரணும். எந்த டவுட் எப்போனாலும் மார்னிங் 9லேருந்து நைட்டு 11 வரைக்கும் என்கிட்ட கேட்கலாம். ஐ எம் அவைலபிள். ஓகேவா, ஈவன் சாட்டர்டே சண்டே, ஈவன் பொங்கல் தீபாவளி. ஓகே, சரி டீல். ஓகேவா, இது எப்படி பண்ணோம் அப்படின்றத ரொம்ப முக்கியம், நல்லா கவனிங்க. ஆக்சியோஸ்ன்ற ஒரு டிபெண்டன்சி, அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். எக்ஸ்டர்னல் டிபெண்டன்சி, பூட்ஸ்ட்ராப் டிபெண்டன்சி, எக்ஸ்டர்னல் டிபெண்டன்சி. ஓகேவா, இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ரவுட்டிங் கிளாஸை கற்றுக்கிட்டே ஆகணும். ரவுட்டிங் கிளாஸ் வரலன்னா கண்டிப்பாக ரவுட்டிங் கிளாஸ் தெரிஞ்சிருக்கணும். தென் இதில் யூஸ் பண்ண என்னென்ன யூஸ் பண்ணியிருக்குன்னா செட்டப் என்விரான்மெண்ட், கண்டிப்பாக ரியாக்ட் ஆப் வேணும். ஜேஎஸ்எக்ஸ் இல்லைனா ஒன்றுமே கிடையாது. ஸ்டேட் அண்ட் ப்ரோப்ஸ், நம்ம எந்த ஸ்டேட் அண்ட் ப்ரோப்ஸும் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை. ஈவெண்ட் ஹேண்ட்லிங் பண்ணியிருக்கோம், கண்டிஷனல் ரெண்டரிங் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ லிஸ்ட் அண்ட் கீஸ் பண்ணியிருக்கோம். ஃபார்ம் வேலிடேஷன் பண்ணலை. ஏன் அப்படின்னா இந்த ஃபார்ம் வேலிடேஷன் பண்ணாமல் எம்டியாக இப்போ நான் இந்த இடத்துக்கிட்ட இன்ஸ்பெக்ட் பேஜ் போயிட்டு நெட்ஒர்க்கில் ஒரு சப்மிட் கொடுத்தேன்னா எனக்கு டேட்டா சப்மிட் ஆகிடுது. பார்த்தீங்களா, எம்டி டேட்டா ID 6. இதுவே நான் வந்து ஹோம் பேஜ் வரேன் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எம்டி டேட்டா இந்த இடத்துல வந்திருக்கும். அப்படி எனக்கு வரக்கூடாது இல்லையா எம்டி டேட்டா, அதனால் ஃபார்ம் வேலிடேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ அந்த வேலிடேஷன் ப்ராசஸ் நானும் சொல்லித்தரேன். இஃப் யூ வாண்ட்னா நீங்கள் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். ஓகேவா, ஸோ கெட்டு போஸ்ட் இதை மட்டும் பண்ணுங்கள். புட்டு டெலிட் எப்படி பண்ணுறது, ஃபார்ம் வேலிடேஷன் எப்படி பண்ணுறது, லாகின் லாக் அவுட் எப்படி பண்ணுறது, ஓகேவா, சைன்இன் சைன்அப் எப்படி பண்ணுறது, ஹோம் பேஜுக்கு எப்படி போகிறது, கரெக்டான பாஸ்வேர்ட் போட்டால் தான் சைன்இன் பண்ணுறது எப்படி, தப்பான பாஸ்வேர்ட் போட்டால் மேலே டோஸ்ட் ஆகும்ல ராங் பாஸ்வேர்ட்னு, இது எப்படி ஆகும் இப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த கிளாஸில் அப்படியே லைவாக லேர்ன் பண்ணிகிட்டே போவோம். ஓகேவா, இதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் பேஸ்ட். இது வரைக்கும் சிங்கிளாக எடுத்து செவுறு கட்டுறது எப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேவா, அதை வச்சு எப்படி வீடு கட்டுறதுன்னு சொல்லி தர போகிறேன். பண்ணிடலாம்ல. ஸோ ஹாப்பி லேர்னிங். விடாதீங்க. ஏபிஐ கன்செப்ஷன் இட்ஸ் ரியலி ஈஸி. HTTP மெத்தட்ஸில் கெட்டு போஸ்ட்டு புட்டு டெலிட் இதை வச்சு டைனாமிக்காக பெரிய சைட்டை கூட ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேவா, அடுத்த டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஒரு விஷயத்தோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். பை.